ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். A very good evening to everyone. So PGTA Abhi free courses for history subject we are saying. நேத்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அண்ட் இன் தட் வே செவரல் பீப்புள் ஹவ் ஆஸ்க்ட் அபவுட் சிலபஸ் ஆல்சோ. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் த சிலபஸ் டிஸ்கஷன் டுடே. சரிங்களா? ஸோ நம்ம சிலபஸ் எப்படி இருக்கு, ஸோ அதுல என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணல அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? So today we will be having the syllabus discussion. Okay, you could see the syllabus now. Just for 2 minutes, I'll be explaining this. Okay, so இது உங்களுக்கு clear ஆயிடுச்சு அப்படின்னா you will not have any doubts. This is already discussed in our YouTube video. சரிங்களா? ஸோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. Just 2 minutes explanation for you people. So let us see. இதுல நீங்க யூனிட் 1 பாத்தீங்க அப்படின்னா entirely it is starting from sources of Indian history. சரிங்களா? ஸோ sources of Indian historyல இருந்து இட் இஸ் எண்டிங் வித் ஹர்ஷவர்த்தனா, அதாவது உங்களுக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல இருந்து ஹர்ஷவர்த்தனா வரை கொடுத்துருக்காங்க. பட் யூ கேன் லிட்ரலி சி ஸ்டோன் ஏஜ், கற்காலம் அப்படின்ற ஒரு பகுதி கொடுக்கப்படவே இல்லை. சரிங்களா? ஸோ ஹார்பன் சிவிலைசேஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஃபார் அஸ் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கேள்வி கற்காலத்துல இருந்து கேட்கப்படலாம். ஸோ கற்கால பகுதியும் படிச்சுக்கிறது நம்மளோட பிளஸ் பாயிண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப சிலபஸ் மட்டும் எடுத்து படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் தான் கொடுத்துருக்கு, ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இந்த மாதிரி சில டாபிக்ஸ் வந்து ஹிடன் டாபிக்ஸா இருக்கும். ஸோ யூனிட் 1 வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி, யூனிட் 2 பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தனேட் அண்ட் விஜயநகர் எம்பையர் கொடுத்துருக்காங்க, அண்ட் யூனிட் 3 முகல்ஸ். சரிங்களா? ஸோ முகலாய பேரரசு, அதுக்கப்புறம் மராத்திய பேரரசு பத்தி கொடுத்துருக்காங்க. தென் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன், 4th யூனிட் பொறுத்தளவு பிரிட்டிஷ் ரூல், ஃபவுண்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்னு கொடுத்துட்டு ஒன்லி செவரல் கவர்னர் ஜெனரல்ஸ் நேம்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பிரிட்டிஷ் ரூல் தான் நம்ம எல்லாமே படிச்சுதான் ஆகணும், அதுல நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனா இங்க மென்ஷன் பண்ணது கம்மி, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு டாபிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்னா பிரிட்டிஷ் ரூல் கம்ப்ளீட்டா நம்ம பிடிக்க போறோம். அதுக்கப்புறம் 5th யூனிட்ல கிரேட் மியூட்டினி. சரிங்களா? ஸோ ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்குள்ள வந்துடும். 6th யூனிட் இண்டிபெண்டன்ட் இந்தியா பத்தி இருக்கும். ஓகேங்களா? இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, காந்தியன் அண்ட் நேரு ஈராஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா? ஸோ இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தோன்னா ஒரு டாபிக் தான் 6th யூனிட். 7th யூனிட் பொறுத்தளவு உங்களுக்கு ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, 8th யூனிட்டும் உங்களுக்கு ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு தான். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஏர்லியர் ஹிஸ்டரி அண்ட் லேட்டர் ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க. தென் கம்மிங் டு த லாஸ்ட் 2 யூனிட்ஸ் உங்களுக்கு as well as yesterday itself I told you 1453 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் வேர்ல்டு ஹிஸ்டரி அண்ட் யூரோப்பியன் ஹிஸ்டரி. ஸோ 1453 ல இருந்து ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரி ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து யுஎன்ஓ ஃபார்மேஷன் as well as கோல்டு வார் வர வந்து நடக்கும். மேபி திஸ் டைம் தே மே ஆஸ்க் கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்சோ. ஸோ உக்ரைனியன் வார் நடந்துச்சு, பாலஸ்டீனியன் வார்லாம் நடந்துச்சு, அதை பத்தின கேள்விகளும் கேட்கலாம். ஸோ சிக்னிபிகண்ட் ஈவெண்ட் ஹிஸ்டரியில இப்ப ப்ரெசென்ட்ல என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அவேர் ஆஃப் தட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் 2 minute வியூ ஃபார் யூ. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்லயுமே ரொம்ப முக்கியமான டாபிக்கா ஃபர்ஸ்ட் ஜியாகிரபி ஃபுல்லா கம்ப்ளீட்டா எஸ்டர்டே கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆஸ் வெல் அஸ் ஒரு குவிஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. ஹோப் யூ டிட் இட் வெல். அண்ட் வி ஆர் என்டரிங் இன்டு த செகண்ட் டாபிக். சரிங்களா? ஸோ த செகண்ட் டாபிக் இஸ் ஆக்சுவலி சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி. பிஃபோர் ஸ்டார்டிங் த டாபிக் படிக்கிறதுக்கான சில டிப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட டார்கெட்டை நம்ம முதல் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் இந்த எக்ஸாம் தான் எழுத போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் நோ நெகோசியேஷன். எந்த ஒரு நெகோசியேஷனும் வச்சுக்கிறாதீங்க. கண்டிப்பா நான் அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு டார்கெட்டை உங்களுக்கு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி எஃபர்ட்ஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ டெய்லி எஃபர்ட்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். டெய்லி அட்லீஸ்ட் 2 hours ஒன் தான் நீங்க படிச்சாகணும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபோக்கஸ்டா படிங்க. அந்த படிக்கிற டைமை நீங்க ஃபோக்கஸ்டா படிங்க. அண்ட் ஜஸ்ட் சிம்பிளி ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே படிக்க கூடாது. அட்லீஸ்ட் த 2 hours நீங்க கண்டிப்பா உட்காந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஃபோக்கஸ்டா படிச்சாகணும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டெஸ்ட். ஜஸ்ட் படிச்சா மட்டும் போதாது, நம்ம அடிக்கடி டெஸ்ட் நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஷின்ஸ் பொறுத்தளவு ரீசெண்ட் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா தெரியும். ஒன் வேர்ட் கொஸ்டினா கேட்கறத குறைச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஒரு சிங்கிள் கொஷின் அண்ட் சிங்கிள் வேர்ட் ஆன்சரா இருக்கும் பாத்தீங்களா எம்சிக்யூலேயே, அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. பிஜி லெவல் அப்படிங்கும் பொழுது ஸ்டேட்மெண்டல் கொஷின் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுல எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த விதமான கொஷின்ஸ் எல்லாம் நிறைய கேட்கப்படுது. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அட்டன் மோர் டெஸ்ட். சரிங்களா? ஸோ ரிவிஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த டெஸ்ட் தான். நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ண யூ வில் கெட் த கிளாரிட்டி ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். எந்த டாபிக்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, எந்த டாபிக் இன்னும் நீங்க நிறைய படிக்கணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணும் போது தான் மறுபடியும் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணும்பொழுது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகேங்களா? So if you follow these steps, surely you will reach your goal. It will help you reach your goal. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனா அந்த கோலை ரீச் பண்ண போறது நம்ம தான். ஸோ நம்ம முடிவு பண்ணா மட்டும்தான் அந்த கோலை ரீச் பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்டெப்ஸ் தான். இந்த ஸ்டெப்ஸை எடுத்து செய்ய போறது நீங்க தான். அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். ஸோ என்கேஜ் இன் ஸ்டடீஸ் ஆல் த டைம். உங்களை நீங்களே என்கேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வெரி குட் ஈவினிங் அண்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் த டாபிக். பிஃபோர் தட் அ மோட்டிவேஷன் திங், நெவர் கெட் டயர்ட். படிக்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா டயர்ட் ஆகவே ஆகாதீங்க. ஒருவேளை இஃப் யூ ஃபீல் டயர்ட், டேக் சம் ரெஸ்ட். நிறைய ஒர்க் பண்றவங்க இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து எப்படி அப்படின்னா, நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து ஃப்ரெஷ்ஷா வந்து படிக்க உட்காருங்க. அதே நேரம் படிக்கும் பொழுது டயர்ட் ஆயிடாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஃபாலோ ஆல் தோஸ் ஸ்டெப்ஸ், இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல், ஷுவர்லி யூ வில் ரீச் யுவர் கோல். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த கிளாஸ். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த கிளாஸ், from our academy we are offering many courses for the below subject. சரிங்களா? கீழே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இஃப் எனி ஒன் நீட்ஸ் கைடன்ஸ், ஈவன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதர் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்காங்கன்னா கூட யூ குட் ரெஃபர் அவர் அகாடமி. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஷோர்லி யூ குட் ரெஃபர். அண்ட் சி டு தட் ஃபார் ஹிஸ்ட்ரி வி ஆர் ஆல்சோ ஆஃபரிங் PGTRB course for that. ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த டாபிக், சோர்சஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி. பண்டைய கால வரலாறு. ஸோ இந்தியாவோட பண்டைய கால வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதாரங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது பண்டைய கால வரலாறுக்கு மட்டும் கிடையாது. மாடர்ன் இந்தியா வர ஒரு விஷயம் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதுக்கான ஆதாரம் நம்ம கண்டிப்பா அட்டாச் பண்ணி ஆகணும். அதுதான் வரலாறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆதாரங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்னு லிட்ரரி சோர்சஸ், இன்னொன்னு ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். ஓகேங்களா? ஸோ லிட்ரரி சோர்சஸ், ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்ன்னு 2 வகையா பிரிக்கலாம். லிட்ரரி சோர்சஸ் அப்படிங்கும் பொழுது இது எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த காலத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மெட்டீரியலா இருக்கலாம். சரிங்களா? ஸோ எனி மெட்டீரியல் ரிமைன்ஸ் தட் இஸ் லிங்க்டு டு தட் டைம். ஸோ அதை வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், தொல்லியல் துறையில இருந்து கிடைக்கிற ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தொல்லியல் துறையில இருந்து கிடைக்கிறது அப்படின்னா வெறும் எக்ஸ்கவேஷன் மூலமா மட்டும் கிடையாது, எல்லா மான்யூமெண்ட்ஸுமே இந்த தொல்லியல் துறை ஆதாரங்களுக்கு கீழே வந்துடும். எதெல்லாம் எழுதப்பட்டவை அல்லவோ அது எல்லாமே வந்து நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்க, இல்ல தாஞ்சூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு, ஃபோர்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு மான்யூமெண்ட்ஸ் கேட்டகரியில வரும். அது எல்லாமே உங்களுக்கு எந்த இடத்துல வரும்னு பாத்தீங்கன்னா, ஸோ தட் கோஸ் டு தி ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், தொல்லியல் துறை ஆதாரங்களுக்குள்ளதான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த எழுதப்பட்ட ஆதாரங்கள்லயே இன்னும் 2 வகைகள் இருக்கு. இந்தியர்களால் எழுதப்பட்டது, வெளிநாட்டவர்களால் எழுதப்பட்டது, ஃபாரின் அக்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த ஃபாரின் அக்கவுண்ட்ஸுங்கும் பொழுது ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரிக்கு நம்ம இப்போ வெரிஃபிகேஷன் ஆர்கியாலஜில நமக்கு நிறைய கிடைக்கும். ஆனா அதே நேரம் நீங்க நம்மளோட இந்தியன் சோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே.
ஸோ லெட் மீ டெல் யூ அ ஸ்மால் எக்ஸாம்பிள் ஃபார் இப்ப நீங்க ராமாயணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 10 தலையோட வந்து ராவணன் பிறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. மகாபாரதம் எடுத்துட்டீங்கன்னா அதுல நிறைய விதமான அம்புகள் ஆகட்டும் வெப்பன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லப்படுது. 1 minute, some technical issue. ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ். இப்ப நீங்க ராமாயணம் மகாபாரதம் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நம்ப தகுந்ததா இருக்காது, அதெல்லாம் வெறும் கதை அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆக்சுவலா மகாபாரதம் சம்மந்தப்பட்டதா நமக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அவர்கள் குறிப்பிட்ட எம்பையர்ஸ் எல்லாம் நிஜமாவே அந்த காலகட்டத்துல அந்த மன்னர்கள் எல்லாம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த எம்பையர்ஸ் எல்லாம் நிஜமாவே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. பட் அட் த சேம் டைம் ஸோ இட் கேன் பி அன் எக்ஸாகரேட்டட் ஒன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம்னு சொல்லி குறிப்பிடப்படுது. எழுதப்பட்ட ஆசிரியர்களால மிகைப்படுத்தப்பட்டிருக்கலாம். மகாபாரதா குருஷேத்ரா வார்னு ஒரு வார் கண்டிப்பா நடந்திருக்கலாம். ஆனா அது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. ஏன்னா பல லட்சக்கணக்கான போர் வீரர்கள் வந்து சண்டை போட்டாங்க, கடல் அளவுல வந்து வீரர்கள் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லி குறிப்பிடப்படும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியாவுக்கான அத்தன்டிக் சோர்சஸா இந்த ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அர்த்த சாஸ்திரா எடுத்துட்டீங்கன்னா இங்க மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாமே நம்ம கத்துக்கலாம். அதே நேரம் அதே காலகட்டத்துல வந்து மெகஸ்தனீஸ் ஒரு வெளிநாட்டவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டைரக்டா கிங்கோட கோர்ட்ல போய் பார்க்காம ஹி ஹேட் டிராவல்ட் மெனி பிளேசஸ். ஸோ வில்லேஜஸ் ஆகட்டும் சிட்டிஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அவர் டிராவல் பண்ணும் பொழுது தன் கண்கள் முன்னாடி என்னெல்லாம் விட்னஸ் பண்ணாரோ அதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கும் பொழுது அர்த்த சாஸ்திரத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம மௌரியன் ஹிஸ்டரியை கிரியேட் பண்றோம். சரிங்களா? ஸோ விச் ஷோஸ் அஸ் த அத்தன்டிக் ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஒரு அத்தன்டிக்கான ஃபேக்டும் இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கிறது இண்டிஜினஸ் இந்தியன் சோர்சஸையும் ஃபாரின் அக்கௌண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்குலர் அண்ட் ரிலிஜியஸ் சோர்சஸ். மத சார்பற்ற சோர்சஸ். ராமாயணம் மகாபாரதா வேதங்கள் இந்த சோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரிலிஜியஸ் சோர்சஸா போயிடும். ஈவன் புத்திசம் என்னென்ன சோர்சஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குதோ அது எல்லாமே புத்திசம் ரிலேட்டடா ஆயிடுச்சு அப்படின்னாலே அது ரிலிஜியன் தான். புத்திசம் இஸ் அ ரிலிஜியன் தட் பிகம்ஸ் அ ரிலிஜியஸ் சோர்ஸ். சரிங்களா? எதெல்லாம் மதத்தை பற்றி கூறாமல் மன்னரையும் மக்களையும் பற்றி கூறுகிறதோ அது மதச்சார்பற்ற ஆதாரம். புரிஞ்சுச்சுங்களா? சோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அர்த்த சாஸ்திரா ஆகட்டும் இண்டிகா மெகஸ்தனிஸோட இண்டிகா ஆகட்டும் இது எல்லாமே உங்களுக்கு செக்குலர் சோர்சஸ்குள்ள வந்துடும். இட் இஸ் நாட் எக்ஸ்பிளைனிங் அபவுட் ரிலிஜியன். மக்களோட நம்பிக்கைகளை பேசலாம் ஆனா மதத்தை மட்டுமே பேசக்கூடாது. மதத்தை மட்டும் பேசுச்சுன்னா அது மத சார்ந்த ஒரு எழுத்தாக மாறிவிடும். சரிங்களா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் பார்க்கும் பொழுது நிறைய மான்யூமெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸ்டோன் ஏஜ்ல இருந்து டில் த குப்தா ஏஜ் அண்ட் வர்தனா ஏஜ் நிறைய சோர்சஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் என்டரிங் த சோர்சஸ் செவரல் கீ டேர்ம்ஸ். ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் ஆகட்டும் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி ஆகட்டும் இதுல இருக்கக்கூடிய செவரல் கீ டேர்ம்ஸ். மேனுஸ்கிரிப்ட். மேனுஸ்கிரிப்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையான கையெழுத்து பிரதி அப்படின்னு சொல்லப்படுறது. சரிங்களா? ஸோ ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கேன் பி ஆன் எனி திங். சரிங்களா? ஸோ ஏன்ஷியன் பீரியட்ல இருந்து ஒரு ஓலைச்சுவடியா இருக்கலாம், ஒரு மன்னரோட ஆர்டரா இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்க்ரோல் மாதிரிலாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி செப்பேடுகளா கூட இருக்கலாம், ஆர்டர்ஸா இருக்கலாம், மெட்டல்ல எழுதப்பட்டதாவோ இலைகள்ல எழுதப்பட்டதாவோ இல்ல நிஜமாவே பேப்பர்ல எழுதப்பட்ட மெட்டீரியல்ஸாவோ கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் மேனுஸ்கிரிப்ட்னு சொல்றோம். ஒரு கையெழுத்து பிரதியை தான் நம்ம மேனுஸ்கிரிப்ட்னு அழைக்கிறோம். அதே மாதிரி ஆர்கியாலஜி இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாஸ்ட் த்ரூ மெட்டீரியல் ரிமைன்ஸ். சரிங்களா? ஸோ கடந்த காலத்தை சார்ந்த தற்பொழுது நமக்கு கிடைத்த பொருட்களை வச்சு வரலாற்றை கண்டுபிடிக்கிறது தான் ஆர்கியாலஜி. அண்ட் தென் கோயிங் டு எக்ஸ்கவேஷன். எக்ஸ்கவேஷன்ங்கிறது லேயர்ஸ், அதாவது வரலாற்று சம்பந்தப்பட்ட பொருட்களை அதை மேல் எடுத்து அதை பத்தின ஒரு ரிசர்ச் பண்றதுதான் எக்ஸ்கவேஷன். சரிங்களா? த எக்ஸ்போஷர், அதை வெளிக்கொண்டு வரணும், வரலாற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும். இதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நீங்க பிம்பெட்கா கேவ்ஸ் சொல்லலாம். பிம்பெட்கா கேவ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு நேற்று பார்த்தோம் இல்லைங்களா?
ஸோ இந்த ஓவியங்கள்லாம் இருந்தது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஓவியங்கள் எல்லாமே ஒரு நல்ல பெரிய காட்டுக்குள்ளதான் இருந்தது. பல நூறு வருடங்களா அந்த மாதிரி ஒரு ஓவியங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. when the archaeologists they started excavating every site, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சைட்டையும் அவங்க எக்ஸ்கவேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது they came to know about the caves. இந்த கேவ்ஸ் பத்தி தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. பிம்பத்கா கேவ்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் தென் தட் பிகம் ஆர்கியாலஜிக்கல் சைட், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அதை எக்ஸ்போஷர் அதை வெளியே கொண்டு வரணும். எங்கேயே இருக்கு அப்படின்னு தேடி பிடிச்சு அதை வெளியே கொண்டு வர்றது எக்ஸ்கவேஷன் as well as எக்ஸ்ப்ளோரேஷன், சரிங்களா? ஸோ ஃபைண்டிங் த எக்ஸாக்ட் பிளேஸ் ஃபார் த மெட்டீரியல் இஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாலியன்டாலஜி, பழங்காலவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் புதைப்படிவங்கள் சொல்லுவாங்க. ஃபாசில்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஈவன் ஹியூமன் ரிமைன்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஃபாசில்ஸ் ஆகட்டும், இதை பத்தி எல்லாம் படிக்கிறது பாலியன்டாலஜி அப்படின்னு அழைக்கப்படுது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள் பத்தி படிக்கக்கூடிய ஆய்வு எபிகிராஃபி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. காயின்ஸ் பத்தி படிக்கிறது நியூமிஸ்மேட்டிக்ஸ். அதே மாதிரி ராக்கோட லேயர்ஸ் பத்தி படிக்கிறது ஸ்ட்ராட்டிகிராஃபி, சரிங்களா? ஸோ என்னென்ன லேயர்ஸ்ல வந்து என்னென்ன ராக்ஸ் வந்து இருக்குது டு ஸ்டடி அபவுட் த ஜியோகிரபி ஆஃப் அ பர்டிகுலர் ஏரியா, நம்ம ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு படிப்பையும் வந்து யூஸ் பண்றோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் லிட்ரரி சோர்சஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு 2 கேட்டகரி இருக்கு, சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்சஸ், அதாவது முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல்நிலை சோர்சஸ் அந்த காலகட்டத்துல யாரெல்லாம் அந்த ஒரு நிகழ்வை விட்னஸ் பண்ணாங்களோ அவங்க எழுதுனது இந்த ஒரு பிரைமரி சோர்சஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது, சரிங்களா? ஸோ யார் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ அவங்களால எழுதப்பட்டது. செகண்டரி சோர்சஸ் இது பிரைமரி சோர்சஸை ரெஃபர் பண்ணி பிற்காலகட்டத்துல மற்ற வரலாற்று ஆசிரியர்களால எழுதப்பட்டதுன்னு அழைக்கப்படுது. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிரைமரி சோர்சஸ் டைரிஸ், லெட்டர்ஸ், கவர்மெண்ட் ஆர்டர், ஸ்பீச்சஸா இருக்கலாம், மெமாய்ஸா இருக்கலாம், கிரானிக்கல்ஸா இருக்கலாம், ஈவன் ஆடியோ வீடியோ கிளிப்ஸ், ஒரிஜினல் ஆடியோ வீடியோ கிளிப்ஸா இருக்கலாம். இதெல்லாம் பிரைமரி சோர்சஸ்ன்னு சொல்றோம். நவ் கம் டு செகண்டரி சோர்சஸ். ஏற்கனவே நம்ம கிடைச்ச பிரைமரி சோர்சஸை வச்சு ஒரு டாபிக் எடுத்து அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா படிக்கிறதா செகண்டரி சோர்சஸ். ஸோ செகண்டரி சோர்சஸ் எப்பயுமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுல அனாலிசிஸ் இருக்கும். அதை அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கப்பட்டு வேறு ஒரு வடிவமாக அது கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் செகண்டரி சோர்சஸ், சரிங்களா? ஸோ the real experiences will be there in primary, but when you come to secondary there will be interpretations. அந்த ஆத்தரோட எழுதுறவரோட வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இஃப் யூ சி அ மூவி, நீங்க காந்தியோட ஒரிஜினல் வீடியோ கிளிப் பாத்தீங்கன்னா அது பிரைமரி சோர்ஸ், அந்த காலகட்டத்துல அப்போதைக்கு எடுத்தது. ஆனா காந்தின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கு இல்லைங்களா? அந்த மூவியை பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ செகண்டரி சோர்ஸ். ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணி அது மூலமாக ஒரு கிரியேஷன், சரிங்களா? ஸோ அதுதான் செகண்டரி சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதன் பிறகு டெர்டரி சோர்சஸும் இருக்கு, விச் இஸ் லைக் அ மாடல், சரிங்களா? ஸோ இப்போ தாஜ்மஹால் இருக்கு அப்படின்னா தாஜ்மஹால் இஸ் அ பிரைமரி சோர்ஸ், அந்த காலகட்டத்துல கட்டினது. அதுக்கு ஒரு மாடல் ரெடி பண்றாங்க, ஒரு டாய் மாதிரி ரெடி பண்றாங்க அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம டெர்ஷியரி சோர்சஸா எடுத்துக்கிறோம், சரிங்களா? அதோட ரெப்ளிகா மாதிரி ஒரு சின்ன அளவுல ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதை டெர்ஷியரியா வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஸோ இதுல இலக்கிய அல்லது எழுதப்பட்ட ஆதாரங்கள்ல 2 வகைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் திஸ் இஸ் ஓகே. ஸோ இப்போ இந்த லிட்ரரி சோர்சஸ்ல இருக்கிற பெரிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன், சரிங்களா? ஸோ ஒவ்வொருவரும் தனக்கான ஒரு விளக்கத்தை தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ செகண்டரி சோர்சஸை பொறுத்தளவு அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினாலிட்டி வில் பி அ கொஷின், சரிங்களா? ஸோ உண்மையாகவே என்ன நடந்தது அப்படின்றத பத்தின ஒரு கேள்வி எழுப்பப்படும். ஈவன் சம் பிளேசஸ் அது பயஸ்டு வியூவா இருக்கலாம், தவறான இன்ஃபர்மேஷன் ஆட் ஆன் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ அவுரங்கசீப் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது அவரை பத்தின நிறைய புத்தகங்கள் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு க்ரூவல் ரூலர் அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் அ ஹிஸ்டாரியன் வி ஷுட் நெவர் ஜஸ்டிஃபை, சரிங்களா? ஸோ நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. ஆஸ் அ ப்ராப்பர் ஹிஸ்டாரியன் டு ரைட் அ ப்ராப்பர் ஹிஸ்டரி நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ ஒய் தட் ஹேப்பன்ட், அதோட பேக்ரவுண்ட் என்ன, காசஸ் என்ன, இம்பாக்ட் என்ன நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹவு பீப்புள் சஃபர்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டு த பர்சனல் கேரக்டர் வி ஷுட் நாட் டெபிக்ட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதெல்லாம் என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா பயஸ்டு வியூ ஆயிடும். ஸோ ஒருத்தரை பத்தியான பயஸ்டு வியூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே பெரிய பிரச்சனைகளாக இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அர்த்தசாஸ்திரா எடுத்துட்டீங்கன்னா அது மௌரியன் பேர் பத்தி தான் நிறைய பேசும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நந்தா டைனாசிட்டிய அது ஒரு டைனாசிட்டியே கிடையாது, ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு டைனாசிட்டின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு நந்தா டைனாசிட்டி. ஏன்னா நந்தா டைனாசிட்டி பொறுத்தளவு அது ஒரு சத்திரிய குலத்திலேயோ பிராமின் குலத்திலேயோ வந்த ஒரு டைனாசிட்டி கிடையாது. சூத்ராஸ்ன்னு சொல்லப்பட்ட கீழ்த்தட்டு மக்களுக்கு நடுவுல இருந்து வந்த ஒரு டைனாசிட்டி தான் அதுன்னு குறிப்பிடப்படுது. அந்த வம்சமே சூத்திரர்கள் மூலமாக வந்த ஒரு வம்சம் ஆதலால் எழுதுறவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் அண்ட் சத்ரியாஸ். இப்ப கல்வியாளர்கள் எல்லாம் பிராமின்ஸ் சத்ரியாஸ். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாம் நந்தர்கள் எப்படி குறிப்பிடப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒரு காட்டு மிராண்டித்தனமான மன்னர்கள், ஒரு மரியாதை தெரியாதவர்களுக்கு, வாழ்க்கை முறை தெரியாதுன்ற மாதிரிதான் மென்ஷன் பண்ணிருக்கு. சோ இதெல்லாம் வந்து பயஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம ஒரு ஹிஸ்டரி படிக்கும் பொழுது அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ந்துதான் படிக்க வேண்டியது இருக்கு. For that, we have to compare many sources. So that is a very big problem of ancient Indian history. And as well as definite dating கிடையாது. சரிங்களா? சோ ஒரு குறிப்பிட்ட கால அளவு குறிப்பிடப்பட்டிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சங்கம் பத்தி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? தமிழ் சங்கம் எல்லாம். தமிழ் சங்கம் ஒரு 4000 வருடம் நடந்தது முதல் சங்கம். அதுக்கு தலைவராக அகத்தியர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அகத்தியர் அந்த சங்கம் முடிகிற வரை தலைவரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி அவ்வளவு வருஷம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இப்ப 4000 வருஷம் அப்படின்னா 2வது சங்கம் ஒரு 4000 வருடம் இருந்தது, 3வது சங்கம் ஒரு 3000 வருடம் இருந்ததுன்னு சொல்றாங்க. சோ தட் டேட்ஸ் பேக் டு 10,000 பிசி. 10,000 வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் இவ்வளவு கலாச்சாரத்தோடு இப்படி வாழ்ந்திருக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அப்பதான் நமக்கு பழங்கற்காலம் தொடங்குது. பழங்கற்காலம் முடிந்து அடுத்த ஒரு இடைக்கற்காலம் தொடங்கிய காலகட்டம் அது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் கேலண்டரை பொறுத்தளவு அந்த காலத்துல தமிழகத்துல வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஆகட்டும், இல்ல ஒவ்வொரு மாதத்தை கூட அவங்க வருடமாக எடுத்திருக்கலாம். அதனால அவங்க அவ்வளவு பெரிய ஒரு கால்குலேஷன் கொடுத்திருக்காங்க. அவங்களோட கேலண்டர் முறை வேறாக இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. சரிங்களா? சோ ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்களோட கேலண்டர் தான் அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ தட் கிவ்ஸ் அஸ் டிஃப்ரெண்ட் டேட்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர் டேட் நமக்கு கண்டிப்பா கிடைக்காது. தட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் லிட்டரரி சோர்சஸ். அண்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப ஸ்கேட்டர்டான ரிசோர்சஸ் அண்ட் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்ப தமிழ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா வட்டெழுத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். பிராமி ஸ்கிரிப்ட்னு இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்ல மாடர்ன் ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்குமே வேரியேஷன் இருக்குது. ஒவ்வொரு இதுலயும் ஒரு புள்ளி மாறினா கூட அதுக்கான அர்த்தங்கள் மாறுபடும். ஸோ மிஸ்கான்செப்ஷன், தவறான புரிதல் பல இடங்களுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி கூறப்படுது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே அந்த காலத்துல நிஜமாவே என்ன நடந்தது அப்படின்றத பத்தி படிக்கும் பொழுது ஒரு பெரிய சேலஞ்சா வந்து இருக்குது. ஹிஸ்டரியை பொறுத்தளவு அது ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், இது வரைக்கும் நம்ம எழுதப்பட்ட ஆதாரங்கள் பத்தி பார்த்தோம். இப்போ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் பத்தி பாக்குறோம். இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் பொறுத்தளவு உங்களுக்கு மான்யூமெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ நினைவு சின்னங்கள், கட்டிடங்கள், அரண்மனைகள், கோட்டைகள், இது மாதிரி இடங்கள் எல்லாமே நினைவு சின்னங்கள் சொல்றோம். கல்வெட்டுகள், நாணயங்கள், அதே மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் சொல்லப்படுற பல்வேறு விதமான கலைப்பொருட்கள். சரிங்களா? ஸோ நிறைய கலைப்பொருட்கள் இருக்கும். கலைப்பொருட்கள் அப்படிங்கும்போது நகைகள் இருக்கும், பாசி ஆகட்டும், டெய்லி அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். சீல்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ், சரிங்களா? ஸோ ஸ்கல்ப்சர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது சிற்பங்கள், முத்திரைகள், சிற்பங்கள், அது மட்டும் இல்லாம மனித எச்சங்கள் ஆகட்டும், தாவர எச்சங்கள், இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸா எடுத்து படிக்கிறோம். ஈவன் மர்க்கர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஹவுசஸ் இருந்துச்சு, கிரேனரிஸ் இருந்துச்சு நம்ம படிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் தானியங்களோட ரிமைன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மக்கி போனா அந்த தானியங்களோட ரிமைன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் நம்ம ஓகே ஸோ இவங்க வந்து கிரேனரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் நமக்கு உண்மை தன்மையை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு விஷயம். லிட்ரரியில என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸோட கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? கம்மிங் டு த டேட்டிங் மெத்தட்ஸ். ஓகே, இந்த டேட்லாம் எப்படி இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க? முதல்ல பழங்கற்காலமாகட்டும், இடைக்கற்காலமாகட்டும், அதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்றது ஜென்ரலா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரேடியோ கார்பன் டேட்டிங்னு ஒரு பேட்டர்னால பண்றாங்க
அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கார்பன் 14 அப்படின்னு சொல்ற ஒரு ஐசோடோப் இருக்கும். ஒவ்வொரு பொருள்லயும் இந்த ஐசோடோப் 100% இருக்கும். சரிங்களா? சோ அது உயிரோடு இருக்கும் வரை அதுல 100% கார்பன் 14 ஐசோடோப் இருக்கும். சோ அது இறந்த பிறகு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐசோடோப் குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? சோ அதனோட அளவு குறைய ஆரம்பிக்கும் பொழுது அது 50% எட்டும் பொழுது அதோட வயசு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5730 வருடமாக இருக்குது. சரிங்களா? சோ இப்ப நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம்னா அதுல இருக்கிற டிகே ஆன அந்த கார்பன் அளவு வச்சே எத்தனை வருடங்கள் அது பழமையானது அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. சோ 50% கார்பன் இருக்குன்னா 5000 வருஷம், 5700 வருஷம் பழமையானது. இதே விஷயம் 25% கார்பன் இருந்துச்சுன்னா அது 11,460 வருஷம் பழமையானதுன்னு கூறப்படுது. அண்ட் தென் லேட்டர் ஒரு 12.5% அதுலயும் பாதி அளவு இருந்தது அப்படின்னா அதோட வயது 17,190 மாறுது. சரிங்களா? சோ இதெல்லாம் கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சோ நமக்கு நல்லா தெரியும் கார்பன் 14 தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. பட் இந்த இயர்ஸும் கேள்விகள்ல வந்திருக்கு. ஹாஃப் கார்பன், அதாவது 50% கார்பன் 14 இருந்தால் அதோட வயது எவ்வளவு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ தட் கோஸ் டு 5730 இயர்ஸ். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் லிட்ரரி சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸ் பொறுத்தளவு இலக்கிய மற்றும் எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? பண்டைய காலத்துல இலக்கிய, அதாவது எழுதப்பட்ட ஆதாரங்கள் நம்ம சொல்றது வேதிக் பீரியட்ல இருந்து நம்ம கிடைச்ச ஆதாரங்களை தான் குறிப்பிடுறோம். அதாவது 1500 இருந்து 500வது பிசிஇ வரை, கிமு 1500 இருந்து 500வது வருடத்துக்குள்ள எழுதப்பட்ட சோர்சஸ் தான் நம்ம முதலில் எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். அது சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்ட வேதங்களை தான் முதல் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடுறோம். இந்தியாவை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட ஒரு வேதம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிக்வேதம். சரிங்களா? சோ ரிக்வேதம் தான் முதலில் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடியே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இப்ப வர நம்ம அக்செப்ட் பண்றது, வரலாற்றுல எடுத்துக்கொள்ளப்பட்டது ரிக்வேதம் தான் முதலில் எழுதப்பட்டது அப்படின்ற ஒரு ஃபேக்ட் தான். சரிங்களா? ஸோ அந்த வேதிக் பீரியடை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஏர்லி வேதிக் பீரியட் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட். ஏர்லி வேதிக் பீரியட் பொறுத்தளவு அது ரிக்வேதிக் பீரியட்னே குறிப்பிடுறாங்க. ஏன்னா ரிக்வேதம் எழுதப்பட்ட காலம், உருவாகிய காலகட்டம் இந்த ஏர்லி வேதிக் பீரியட். அண்ட் தென் லேட்டர் வேதிக் பீரியட் 1000 இருந்து 600 பிசி வரை நடந்திருக்கு. எபிக் பீரியட்ன்றது 600 இருந்து 500 பிசி வரை, அதாவது ராமாயணமும் மகாபாரதமும் நடந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுற காலகட்டம் அது. ஓகே, சோ இப்ப வேதங்கள் பத்தி ரொம்ப டீட்டெயிலா படிக்கலாம். ஆதாரங்கள்ல முதல் ஆதாரம் இருக்கிறதுலயே மிக பழமையான எழுதப்பட்ட ஒரு நூல், இந்தியாவில் எழுதப்பட்ட நூல் ரிக்வேதம் தான். என்ன லாங்குவேஜ்லன்னு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல. இப்ப நம்ம யூஸ் பண்ற சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் கிடையாது. இது ஒரு டைப் ஆஃப் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்னு சொல்லுவாங்க, விச் இஸ் மச் மோர் ஃபார் ஃப்ரம் கரண்ட்லி யூஸ்டு சான்ஸ்கிரிட். சரிங்களா? ஸோ இப்போ யூஸ் பண்ற சான்ஸ்கிரிட்டை விட அது ரொம்ப டஃப்பான ஒரு லாங்குவேஜ், ஒரு டிஃப்ரெண்டான லாங்குவேஜ் தான் அது. பட் இன் சான்ஸ்கிரிட் ஜென்ரலி வி வில் சே சான்ஸ்கிரிட்னு சொல்றோம். ஸோ ரிக்வேதா தான் முதல்ல எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் யஜுர், சாம, அதர்வ வேதாக்கள் எழுதப்பட்டதுன்னு குறிப்பிடப்படுது. சரிங்களா? ஸோ இந்த வேதங்கள் இந்து மதத்தை மட்டும் குறிப்பிடாம முக்கியமாக பலவேறு விதமான சோசியல் மற்றும் ரிலிஜியஸ் கண்டிஷன், மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அரசியலமைப்பு எப்படி இருந்தது, சமூக வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றத பத்தி நிறைய டீடைல்ஸ் நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வேதங்கள் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக வரலாற்றுல எடுத்துக்கொள்ளப்படுது. இதுக்கு முன்னாடி எந்த புக்குமே இல்லையா, எந்த ஒரு லாங்குவேஜுமே அவைலபிள் இல்லையானா அதுதான் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றோம். சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு மொழி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு தெரியல. சரிங்களா? ஸோ அந்த லாங்குவேஜே வந்து வேனிஷ் ஆயிடுச்சு அப்படின்ற காரணத்தினால சான்ஸ்கிரிட் இன்னும் அவைலபிளா இருக்கு, யூசேஜ்ல இருக்குன்ற காரணத்தினால வேதாஸ் தான் நோன் ரிசோர்ஸ் டு த ஹியூமன் வேர்ல்ட். சரிங்களா? ஸோ வேதாஸை பொறுத்தளவு மிக பழமையான ஒரு எழுதப்பட்ட நூல், புரிதலுக்கான ஒரு நூல்
ரிக்வேதா தான். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ்ல இது கேட்டிருக்காங்க அடிக்கடி. ரிக்வேதா இஸ் த ஓல்டஸ்ட் வேதா. அண்ட் அதுல வேதாஸோட பார்ட்ஸ் தான் கீழே கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதுல பிராமணாஸ், ஆரியங்காஸ், உபனிஷாத்ஸ் சொல்லிட்டு வேதாஸோட அங்கங்களாக இந்த 3 விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பிராமணாஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, வேதங்கள் 2 வகையாக எழுதப்பட்டிருக்கும். ஒன்னு ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஸ்ருதி, ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மிருதின்னு சொல்லப்பட்டது. ஸ்ருதின்றது காதால கேட்கக்கூடிய விஷயம். ஸ்ருதினா நம்ம பாட்டு பாடுவோம் இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதங்கள்ல பாடல்கள் தான் இருந்தது. ஹைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாடல்கள் தான் இருந்தது. பாடுதல் மூலமாக, காதுகள் மூலமாக கேட்கப்பட்டு ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு மாறினதுதான் ஸ்ருதி. ஸ்மிருதி அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு டெக்ஸ்ட். சரிங்களா? சோ வேதங்கள் முதலாக உருவாக்கப்பட்டது வாய் வழியாக தான். சரிங்களா? சோ ஓரலா தான் டிரான்ஸ்மிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பிற்காலத்துலதான் அது இந்த ஸ்மிருதி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ எட்டுச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ எழுதப்பட்டது மிக பிற்காலத்துலதான் எழுதப்பட்டது. இந்த ஸ்மிருதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு பாடல் வரி வடிவமாக இருக்கும் பொழுது அத சாதாரண ஒரு உரை வடிவமாக மாத்துறதுதான் இந்த பிராமணாஸ். சரிங்களா? சோ கமெண்டரிஸ் ஆஃப் வேதாஸ், வேதங்கள்ல இருக்கிற பாடல்களுக்கான விளக்கம் தான் பிராமணாஸ். சோ வேதங்கள்ல எத்தனை பாடல்கள் இருக்கோ அதுக்கான விளக்கங்கள் ஃபுல்லா உங்களுக்கு பிராமணாஸ்ல இருக்கும். வேதங்கள்ல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த பிராமணாஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ அதே மாதிரி ஆரியங்காஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிராமணாஸ்லயும் கடைசியாக ஒரு புத்தகம் இணைக்கப்படும். அது ஆரியங்கங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இது எதுக்காக இணைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இத ஃபாரஸ்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ ஃபாரஸ்ட் புக்குன்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மோட்சத்தை நோக்கி பயணிக்கிறத பத்தி தான் வேதங்கள் பெருமளவு பேசும். பிராமணங்களும் சரி, வேதங்களும் சரி. சோ அப்படி பயணிக்கும் பொழுது கடைசி நிலையான ஒரு சந்நியாச நிலைக்கு வர்றத பத்தி பேசுறதுதான் இந்த ஆரியங்காஸ். சரிங்களா? சோ கன்க்ளூடிங் பார்ட் ஆஃப் பிராமணா சேஜஸ் லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? சோ ஒரு சந்நியாச வாழ்வை பத்தியும், காடுகள்ல எப்படி இந்த விதமான ஒரு சந்நியாசம் எட்டப்படுது, யாகங்கள் மூலமாகவும் யோகா மூலமாகவும் எப்படி இதை அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுதான் ஆரியங்கங்கள். ஓகேங்களா? அடுத்தது உபனிஷத். உபனிஷத்ஸ்ன்னு பொறுத்தளவு உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இது பிராமணுக்கும் ஆத்மனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை குறிப்பிடுது. ஒரு ஆத்மா அப்படிங்கிறது, அதாவது ஒரு மனிதனோட ஆத்மாவை நீங்க எப்படி கடவுளோட இணைக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை குறிப்பிடுறதுதான் இந்த உபநிஷத். சரி, இது எல்லாமே ரிலிஜியஸ் ஓரியன்டா வருது. சோ இது எப்படி சோசியல் ரிலிஜியஸ்க்கு ரிலேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களும் விளக்கங்களும் மக்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி அமையணும், சோ என்ன முறையில மக்கள் வாழணும் அப்படின்ற வரையறைகளையும் கொடுத்திருக்கு. அதை வச்சுதான் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். அந்த காலத்துல இந்தியா எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி. இப்ப ஒவ்வொரு வேதாவா அதோட டீடைல்ஸ் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ரிக்வேதா. ரிக்வேதத்தை பொறுத்தளவு மிக பழமையான வேதான்னு சொல்றோம். இட் இஸ் த ஓல்டஸ்ட் வேதா. இதுல 10 மண்டலங்கள் இருக்கு. அதுல வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஜாதி பாகுபாடு பத்திய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ 4 கேட்டகரியா பிரிப்பாங்க இல்லைங்களா? சத்ரியாஸ், பிராமணா, சத்ரியாஸ், வைசியா, சூத்ரான்னு சொல்லிட்டு 4ஆக பிரிப்பாங்க. அந்த வர்ணாசிரம தர்மா ரிக்வேதாத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம காயத்ரி மந்திரம் சொல்லப்பட்ட இப்ப வர நமக்கு யூசேஜ்ல இருக்கக்கூடிய இந்த காயத்ரி மந்திரம் ரிக்வேதால இருந்து தான் எடுத்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா புருஷ சுக்தா அப்படின்ற ஒரு மண்டலத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு வேதாவுக்கும் ஒரு உபவேதா இருக்கும். அசிஸ்டன்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம், ஒரு சின்ன இணைப்பு மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு உபவேதா இருக்கும். ரிக்வேதாவோட உபவேதா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா, அதாவது இதுல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வேதான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அந்த ஆயுர்வேதால சில கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. இது அதர்வ வேதால இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அதர்வ வேதால இருந்து வந்ததுதான் ஆயுர்வேதான்னு குறிப்பிடப்படுது. ரிக்வேதால இருந்து வந்ததுதான் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்படுது. பட் உபவேதான்னு எடுத்துட்டோம்னா அது ரிக்வேதால இருந்து தான் வந்திருக்கு. ஆயுர்வேதால இருக்கிற பிரின்சிபல்ஸ் அதர்வ வேதால இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆயுர்வேதா உருவானது ரிக்வேதால இருந்து.
அதுல இருக்கிற பிரின்சிபல்ஸ் நிறைய அதர்வ வேதால இருந்து எடுக்கப்பட்டது. இதுல மொத்தமாக 1028 பாடல்கள் இருக்கு. எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கூட கேள்விகள் வந்திருக்கு. சரிங்களா? சோ இது முழுக்க முழுக்க ஒரு பாடலாக தான் இருக்கும். ஒவ்வொரு சடங்கின் போதும் கடவுள் வழிபாட்டப்ப என்னென்ன சடங்குகள் நடக்குதோ அப்ப இத ஓதுவதற்கான பாடல்கள் இந்த ரிக்வேதத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரிங்களா? சோ ரிக்வேதத்துல இருந்தது முழுவதுமாக இந்த சடங்குகளை பத்தி ஓதுவதற்கான சில விஷயங்கள், மந்திரங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வ வேதா. சரிங்களா? சோ இதை பொறுத்தளவு ஒவ்வொன்றுக்கும் உபவேதா என்னன்னு சொல்லி கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து கேள்விகள் வந்திருக்கு. சோ யஜுர்வேதாவை பொறுத்தளவு தனுர் வேதா அப்படிங்கிறது உபவேதாவா இருக்கு. தனுர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தனுர் அப்படின்னா வில் அம்புன்னு நம்ம குறிப்பிடுவோம் இல்லைங்களா? சோ அது வார்ஃபேர் பத்தி குறிப்பிடுது. சரிங்களா? சோ போர் முறைகளை பத்தி குறிப்பிடுவது தனுர்வேதா யஜுர்வேதாவோட ஒரு உபவேதாவாக இருக்குது. இது முழுக்க முழுக்க ரிச்சுவல்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன். சோ கடவுள் வழிபாட்டை பத்தி ரிக்வேதா சொல்லுதுன்னா அதற்கான ஏற்பாடுகள் பத்தி சொல்லுவது யஜுர்வேதா. என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குன்ற ஏற்பாடுகள் பத்தி குறிப்பிடுது யஜுர்வேதா. அதனால இது ஒரு மேனுவல் ஃபார் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரிங்களா? சோ இட் இஸ் அ மேனுவல் ஃபார் ரிச்சுவல்ஸ். ஒரு கைடு மாதிரி, ஒரு கையேடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. 2086 பாடல்கள் இதுல இருக்குது. ஓகேங்களா? சோ பாடல்கள் எண்ணிக்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான வேதா சாமவேதா. ரிக்வேதா ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் சாமவேதா கண்டிப்பா படிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இசை உருவானது இந்த வேதால இருந்துதான் குறிப்பிடப்படுது. அதனாலேயே இதை இன்னிசை வேதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரிங்களா? சோ ஒரு மெல்லிசையான ஒரு இசை சம்பந்தப்பட்ட வேதம் அப்படின்றது இந்த சாம வேதம் தான். சோ இதுல நிறைய சாங்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆர்ட் அண்ட் மியூசிக் பத்தின விஷயங்கள் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. இதோட உபவேதா காந்தர்வ வேதா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேங்களா? சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 வேதங்களும் பிந்தைய காலகட்டத்தை சார்ந்தது. அதனால இது பிற்கால 3 வேதங்கள் அப்படின்னு சொல்லி வேதங்கள்னு சொல்லி இணைத்து அழைக்கிறாங்க. இட் இஸ் அ ட்ரியோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ சாம வேதால 1875 பாடல்கள் இருக்குது. அதர்வ வேதா 4 வேதங்கள்லயுமே ஆரியர்கள் அல்லாதவர்களும் இணைந்து ஏற்படுத்திய வேதாவா அதர்வ வேதா. சோ ஃபர்ஸ்ட் 3 வேதமும் ஆரியர்களால ஏற்படுத்தப்பட்டது. நம்ம ஆரியன் இன்வேஷன் வேதிக் பீரியட்னு படிக்கும் பொழுது அதுதான் மெயினா படிப்போம். ஆரியர்கள் தான் இந்த ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் சரி வேதங்களையும் சரி இந்தியாவுக்குள்ள எடுத்துட்டு வந்தவங்க. சோ அவங்க உருவாக்குனதுதான் வேதங்களா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்தியால இருந்தவங்களை இந்த வேதங்கள் தாஸ் ஆஃப் தாசிஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. இந்தியால அதுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த மக்களை த நேட்டிவ்ஸ் ஆஃப் தட் ஏரியாவை தாஸ் ஆஃப் தாசிஸ்ன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அவங்க ஆரியன்ஸா குறிப்பிடப்படவில்லை. அவர்களை நம்ம இப்ப பிரசன்டா என்ன நேம்ல சொல்றோம்னா திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர்ல வணங்குறோம். சரிங்களா? சோ இந்த திராவிடர்களும் சரி ஆரியர்களும் சரி இணைந்து உருவாக்குன ஒரு வேதாவாக தான் அதர்வ வேதா இருக்குது. சோ அது என்டையர்லி ஆரியன் வேதா கிடையாது. நான் ஆரியன் பீப்புள் இணைந்து உருவாக்குன ஒரு வேதா தான் இந்த அதர்வ வேதா. ஓகேங்களா? சோ இந்த அதர்வ வேதா பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாயம் மந்திரங்கள் நிறைஞ்ச ஒரு வேதா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? சோ நிறைய மேஜிக்ஸ் பிளாக் மேஜிக் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு மாதிரி பிளாக் மேஜிக் பண்றது, மறைஞ்சு போறது, மாய மந்திரம் பண்றது, இந்த மாதிரி ஒரு சூன்யம் அந்த மாதிரி விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசுறதுதான் இந்த அதர்வ வேதா அப்படின்னு சொல்லப்படுது. இதோட உபவேதம்ன்றது ஷில்ப வேதம் இல்லைன்னா அர்த்த வேதம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? சோ அதர்வ வேதம் ஆரியர் அல்லாத ஒரு வேதம் இதுதான். இதோட உபவேதம் ஷில்ப வேதம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு மேஜிக் மற்றும் மாய மந்திரங்கள் பத்தி படிக்கிறது இந்த அதர்வ வேதமாக இருக்குது. ஆன்ம சக்திகள் மற்றும் சூனியம் இத பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது அதர்வ வேதா. சரிங்களா? சோ இதோட பாடல்கள் வெறும் 731 பாடல்கள் தான். சோ இந்த வேதங்கள்ல இருந்து டெரிவ் பண்ண சில விஷயங்கள் வேதாந்தங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது பிலாசபின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ கிராமட்டிக்கல் பிலாசபிக்கல் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். தத்துவார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வேதாந்தங்கள் அப்படின்னு சொல்லி தொகுக்குறாங்க. இந்த வேதாங்கங்கள் எல்லாமே சூத்ராஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தால ஏற்படுத்தப்பட்டது.
சூத்ராஸ்னா மக்கள் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூத்ராஸ் அப்படின்னா தமிழ்ல சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல படிக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். சூத்திரங்கள் அப்படின்னா பாடல்கள் இருக்கு இல்லைங்களா? அதாவது மேக்ஸ்ல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபார்முலாஸ் வந்து தமிழ்ல சூத்திரங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி பாடல்களை இவங்க சூத்ராஸ்ன்னு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சூத்ராஸ் இங்கிலீஷ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த காஸ்ட் வர்ணாசிரம தர்மப்படி லோவர் லேயர்ல இருக்கிற மக்களும் சூத்ராஸ்ன்னு தான் அழைக்கப்படுவாங்க. சரிங்களா? சோ அது SUDRA இருக்கும். சோ அதுக்கான டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. சூத்ராஸ்ன்னு சொல்லப்பட்ட ஷார்ட் ஸ்டேட்மெண்ட்ஸால உருவானதுதான் இந்த வேதாந்தங்கள். சரிங்களா? சோ சுருங்க சொல்லி விளங்கவை அப்படிம்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயம்தான் இந்த வேதாந்தங்கள். தத்துவார்த்த விஷயங்களை குறுகிய பாடல்கள் அடக்கி எழுதியிருப்பாங்க. சோ மொத்தமா எத்தனை வேதாந்தங்கள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 6 வேதாந்தங்கள். சோ இதுல சிக்ஷா, கல்பசூத்ரா, ஜோதிஷ சூத்ரா, வியாக்கரன் சூத்ரா, நிருக்த சூத்ரா, சண்ட சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு 6 விதமான சூத்திரங்கள் வந்து குறிப்பிடப்படுது. சரிங்களா? சோ இது ஒவ்வொன்றுக்குமான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சிக்ஷா பொறுத்தளவு பொனட்டிக்ஸ். சரிங்களா? சோ பொனட்டிக்ஸ் அப்படிங்கும் பொழுது ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒவ்வொரு மொழிக்குமான இலக்கணம் வகையில அது எப்படி ஒழிக்கும் அப்படின்றத பத்தி பேசுறது இந்த சூத்ரா. சரிங்களா? சோ அடுத்தது கல்ப சூத்ரா பொறுத்தளவு சடங்கு அறிவியல். சோ ஒவ்வொரு சடங்கும் எப்படி நடத்தப்படணும், எதற்காக செய்யப்படுது அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்துட்டு இந்த கல்பசூத்ரால குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி ஜோதிஷா, ஜோதிடம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால வானியல் பத்தி குறிப்பிடுது. ஜோதிஷானா ஜோதிடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாக்கரன் அப்படின்னா இலக்கணம் பத்தி குறிப்பிடக்கூடியது, கிராமர், என்டையர்லி கிராமர். சோ வியாக்கியானம் பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாக்கரணா அப்படின்னா இலக்கணம் பத்தி குறிப்பிடுது. அடுத்தது நிருக்தா அப்படின்னா சொற்பொழிவு பத்தி குறிப்பிடுறது. சந்தா அப்படின்னா அளவீடுகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சந்த சூத்ராலதான் முதல் முறையா ஜீரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வரப்படுது. ஆனா அது ஜீரோவா மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணப்படல. சுழியம் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் மென்ஷன் பண்ணப்படுது. சரிங்களா? சோ அதாவது மெட்ரிக்ஸ் அளவீடுகள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சந்த சூத்ரால. இதுல சுழியம் சொல்லப்பட்ட ஒரு அளவீடும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஜென்ரலாவே படிச்சிருப்போம். ஆரிய பாட்டியத்துலதான் வந்துட்டு ஜீரோ வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதாஸ்ல இருந்து உருவாக்கப்பட்ட வேதாந்தங்கள்ல சந்த சூத்ரால சுழியம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இத வந்து சான்ஸ்கிரிட்டை பொறுத்தளவு சூன்யம் அப்படிமா. சரிங்களா? சோ இந்த ஒரு வார்த்தையாக குறிப்பிடப்படுகிறது. இது முழுவதுமாக ஜீரோ அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்லி வெரிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த கல்ப சூத்ராலேயே 4 விதமான கீழே இருக்கக்கூடிய சிறிய சூத்திரங்கள் இருக்குது. சோ அந்த 4 விதமான சூத்திரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்ப சூத்திரத்தை பொறுத்தளவு மனித வாழ்க்கை முறையில இருக்கக்கூடிய சடங்குகள் ஆகட்டும், சம்பிரதாயங்கள் ஆகட்டும், எப்படி செய்யணும், எதற்காக செய்யப்படுகிறது. சோ ஒரு விஷயம் செய்யறோம்னா கொஸ்டின் வரும் இல்லைங்க, ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்ன்ற விஷயம் வரும். அதுக்கான விளக்கமாக தான் இந்த கல்ப சூத்திரம் இருக்குது. அதுல 4 பாகுபாடுகள் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரௌத்த சூத்ரா, அதுக்கப்புறம் கிரிய சூத்ரா. கிரிய சூத்ராங்கிறது அப்படியே இங்க டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. நீங்க கிரக சூத்ரா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தமிழ்ல கிரகம் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். இது முழுக்க முழுக்க வீட்டில் நடக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ பத்தினது. சரிங்களா? டொமஸ்டிக்னா உள்நாட்டு மட்டும் கிடையாது, வீடுகள்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய சடங்குகளை பத்தியும் குறிப்பிடுது. சரிங்களா? சோ ஸ்ரௌத்த சூத்ரானா சாக்ரிபிஷியல் ரிச்சுவல். சோ தானம் தர்மங்கள் செய்யறாங்க இல்லைங்களா, சோ அதே மாதிரி யாகம் வளர்த்து அதுல நிறைய விஷயங்களை கடவுளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்ரௌத்த சூத்ரா அப்படின்றதுல குறிப்பிட்டிருக்காங்க. வீட்டுல நடக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ கிரக சூத்ரா, அதாவது கிரிய சூத்ரா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. தர்ம சூத்ரா, தர்மம்னா நல்லாவே நமக்கு தெரியும், லா இல்லைங்களா? சோ லா அப்படின்றது மக்களோட வாழ்க்கை முறை, நீதி முறைப்படி எப்படி இருக்கணும், ஒரு நெறிமுறையோடு இப்படி இருக்கணும்னு குறிப்பிடுறது தர்மசூத்ரா. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சுலுவ சூத்ரா, கடைசியான சூத்ரா இந்த சுலுவ சூத்ரா. இது எதற்காக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யாகங்கள் ஆகட்டும், சோ எந்தவித ஒரு வழிபாடாகட்டும், அது என்ன ஒரு மெஷர்மெண்ட்ல பண்ணணும், எந்த அளவு பொருட்கள் எடுத்துக்கணும்,
யாகம் வளர்க்கணும் அப்படின்னா அந்த யாகத்துக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கு? ஒரு ஸ்கொயரா வந்து செங்கல் வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா? அதுக்கான மெஷர்மெண்ட் என்ன? இந்த மெஷர்மெண்ட்ல தான் இருக்கணும்னு அதுக்கு ஒரு அளவீடுகள்லாம் இருக்கு. ஸோ அந்த அளவீடுகள் பத்தி எல்லாம் குறிப்பிடுறது இந்த சுலுவ சூத்ரா. ஓகேங்களா? ஸோ அடுத்தது புராணங்கள். ஸோ வேதங்கள்ல இருந்து வந்தது புராணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 18 புராணங்கள், மொத்தமாக 36 புராணங்கள் இருக்குதுன்னு சொல்றோம். அதுல பெரிய புராணங்கள் 18, சிறிய புராணங்கள் 18. இந்த பெரிதாக இருக்கக்கூடிய புராணங்கள் தான் வரலாற்றுல முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா புராணங்களும் கிடையாது. சரிங்களா? சோ வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த 18 புராணங்கள் தான். சோ அந்த 18 புராணங்கள்ல 6 புராணங்கள் பிரம்மருக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்குமாக ஆறாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல பாகவத புராணம் கிருஷ்ணரை பத்தி குறிப்பிடுது. சரிங்களா? சோ பாகவதா அப்படின்னே கிருஷ்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணரை பத்தி குறிப்பிடுற புராணம் பாகவத புராணம். இப்ப எதுக்காக புராணத்தை எடுத்துக்கிறோம்? நம்ம புராணம்னா கதை தானே, புராண கதைன்னு தான் சொல்லுவோம், கடவுளை பத்தி தான் பேசுவோம் அப்படின்லாம் நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? ஆக்சுவலா புராணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 5 பிரிவுகள் இருக்கும். சரிங்களா? சோ இந்த 5 பிரிவுகள்ல முதல் 4 பிரிவுகள் முழுக்க முழுக்க அந்த ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவாவே இருக்கும், கடவுளை பத்தி தான் இருக்கும். ஆனா 5வது பிரிவு வம்ச சரித்திரான்னு சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்துல எந்தெந்த மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க, அவங்களோட முன்னோர்கள் யாரு, எங்க இருந்து அவங்க எல்லாம் வந்தாங்கன்ற ஒரு ஆரிஜின் ஆஃப் டைனாசிட்டியவே ட்ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த 5வது பாகம் இருக்குது. சரிங்களா? சோ அந்த 5வது பாகத்தை வம்ச சரித்ரா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் தான் நமக்கு ஒரு பெரிய சோர்ஸாவே அமையுதுன்னு சொல்றாங்க. அதாவது மௌரியர்கள் எங்க இருந்து வந்தாங்க, ஒவ்வொரு மகா ஜனபதமும் எங்கெங்க இருந்து உருவாச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம புராணங்கள்ல இருந்து தான் கத்துட்டு இருக்கோம். சரிங்களா? சோ புராணங்கள் தான் முக்கிய ஆதாரமா இருந்திருக்கு. ஈவன் ஜெயினிசத்தை பொறுத்தளவு ரிஷப்நாத்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, முதல் தீர்த்தங்கரர், அவர் எங்க இருந்து வந்தாரு, அவர் எந்த ஊரை சார்ந்தவர், எந்த நாட்டை சார்ந்தவர்ன்ற எல்லா டீடைல்ஸும் புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. புத்தர் ஆகட்டும், மகாவீரர் ஆகட்டும், அவங்களோட முன்னோடிகள் ஆகட்டும், எங்க இருந்து வந்தாங்க, முன்னோர்கள் யாருன்ற விஷயங்கள் எல்லாமே புராணங்கள்ல ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரலாற்றுக்கு முக்கிய ஆதாரம். சோ வேதங்கள் சார்ந்த புத்தகத்திலேயே புராணங்களும் உபநிடதங்களும் நமக்கு பெரிய அளவுல ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸா வந்து இருக்குது. சரிங்களா? சோ அப்ப நடந்த சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார வரலாற்றை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், இரட்டை காவியங்கள், எபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்வின் எபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரிங்களா? சோ நமக்கு தமிழ்ல இரட்டை காப்பியங்கள் தான் நமக்கு நல்லாவே தெரியும், சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சான்ஸ்கிரிட்ல இரட்டை காவியங்கள் அப்படிங்கிறது ராமாயணமும் மகாபாரதமும். ஓகேங்களா? சோ ராமாயணம் யார் எழுதினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்மீகி அப்படின்னு சொல்லப்பட்டவரால எழுதப்பட்டது. மகாபாரதம் உங்களுக்கு வியாசர் அப்படின்னு சொல்லப்பட்டவரால எழுதப்பட்டது. இந்த மகாபாரதத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு 700 பாடல்கள் தான் பகவத்கீதா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தனி புத்தகமாக எடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? சோ மனுஷனோட வாழ்க்கை முறையாகட்டும், உண்மையாகவே மனிதனின் வாழ்க்கையின் குறிக்கோள்கள் என்ன அப்படின்றத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இந்த பகவத்கீதால நம்ம படிக்கிறோம். சோ ஹிந்துசத்தோட ஹோலி டெக்ஸ்ட் அப்படின்னு கூட சொல்றோம் இந்த பகவத்கீதாவை. ஆக்சுவலா மகாபாரதத்துல 1,17,000க்கும் மேல பாடல்கள் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய 700 பாடல்கள் பகவத்கீதாவாக தனியாக தொகுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? சோ எத்தனை பாடல்கள் கேட்கலாம், எதுல இருந்து தொகுக்கப்பட்டது கேட்கலாம். அண்ட் ராமாயணம். ஓகே, ராமாயணம் எடுத்துட்டோம்னா அதுல வந்து என்ன இருக்க போகுது, ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் வெரி ஃபியூ தானே இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாட்டிற்கும் ராமாயணத்தை பொறுத்தளவு வெவ்வேறு பெயர்கள் உண்டு. இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளுக்கும் வெளி கான்டினென்ட்ஸ்க்கு கூட பரவப்பட்ட ஒரு மதமாக தான் இந்த புத்திசம் இருக்குது. சரிங்களா? சோ விஷயம், இந்தியா மட்டும் கிடையாது, ஸ்ரீலங்கா ஆகட்டும், ஈஸ்ட் சைடான மிகப்பெரிய கண்ட்ரிகள், ஸோ இந்தோனேஷியா ஆகட்டும், தாய்லாந்து ஆகட்டும், ஈவன் ஜப்பான், உங்களுக்கு சைனா ஆகட்டும், இந்த மாதிரி நாடுகள், திபெத், இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்துலயுமே புத்திசம் பரவுன அளவுக்கு ராமாயணாவும் பரவியது. சரிங்களா? சோ ஒவ்வொரு ஊர்லயும் அவர்கள் ஒரு பெயர் வைத்து அவர்கள் அதுக்கு ஒரு புனைவு கொடுத்திருப்பாங்க. நம்ம ராமாயணம் தான் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து உங்களுக்கு யார் அப்படின்னா ராமர் தான் தலைவரா இருப்பாரு. ஆனா இதுவே நீங்க டு தாய்லாந்து சைடு போனீங்க அப்படின்னா அது சீத்தைய மையமா வச்சு வந்து போயிட்டு இருக்கும் கதை.
சரிங்களா? சோ சீதை தான் மெயின் கேரக்டரா வந்து டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க ராமர், சீதை இருவரையுமே வந்து பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஆட் ஆன்ஸ் இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும். அதோட வெர்ஷன்ஸ் படிச்சுக்கோங்க. ராமவதாரம் தமிழ்ல பொறுத்தளவு ராமவதாரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அண்ட் தெலுங்க பொறுத்தளவு ரங்கநாத ராமாயணா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சோ தமிழ்ல கம்பர் எழுதினாரு அப்படின்னா தெலுங்குல ரங்கநாதர் அப்படின்னு சொல்லப்பட்டவர் எழுதினாரு. ஒரு அணிலுக்கு 3 கோடுகள் ராமர் போட்டாருன்னு சொல்லி ஒரு கதை இருக்கும் இல்லைங்களா? அணிலுக்கு முதுகுல ஏன் 3 கோடு இருக்குன்னா ராமர் போட்ட கோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கதை உங்களுக்கு உண்மையான ராமாயணத்துல இருக்காது. ஆனா தெலுங்கு ராமாயணத்துல இருக்கும். சோ அதுல இருந்து எடுக்கப்பட்டதான் அந்த அணிலுக்கு 3 கோடு போடப்பட்டதுன்ற கதை எல்லாமே. சோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஆட் ஆனும் இருக்கும். ஒரு மாடுலேஷன், ஒரு சின்ன மாடிஃபிகேஷனாவது பண்ணி அவங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அதை கொண்டு போயிருப்பாங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி கம்போடியாலையும் ராமாயணம் வந்து இப்ப வர ஃபாலோ பண்றாங்க. ரீம் கேர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பௌமா காரண்யம் அப்படிங்கிறது ஜெயினிசம். சரிங்களா? சமண மதத்துல ராமாயணத்தை எழுதியிருக்காங்க. சமண மத மொழிகள்ல அத பௌமாகாரண்யம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதே மாதிரி தாய்லாந்துல ராம்கின் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? சோ ஒவ்வொரு ஊருக்கும் அந்த பெயர் மாறுபாடுகள் இருக்கு. ராமாயணத்துல மொத்தம் 7 காண்டங்கள் இருக்கு. காண்டங்கள் பத்தின கேள்விகள் வரலாம். கடைசி காண்டம் உத்தரகாண்டம் வால்மீகியால எழுதப்பட்டது இல்ல அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. சரிங்களா? சோ ஏன் அப்படின்னா அதுல வந்து ராமர் வந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். இன்னொருத்தர் வந்து கதை சொல்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ அதனால உத்தரகாண்டம் வந்து வால்மீகியால எழுதப்படல. கடைசி 7வது காண்டம் வேற ஒருவரால எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. பட் ஈவன் தோ வி வில் ஸ்டடி 7 காண்டங்கள் இருக்குது அப்படின்றத நீங்க படிச்சுக்கோங்க. பாலகாண்டா, அயோத்திய காண்டா, ஆரண்ய காண்டா, கிஷ்கிந்த காண்டா, சுந்தர காண்டம், அப்புறம் யுத்த காண்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ தமிழ் சோ இட் இஸ் கிவன். ஓகே. சோ அடுத்த ஒரு முக்கியமான ஆதாரம் வரலாற்றை பொறுத்தளவு தர்மசாஸ்திரா. சரிங்களா? சோ தர்ம சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா மனுஸ்மிருதி. மக்கள் என்ன முறையிலான ஒரு நீதி நெறிப்பாடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த தர்ம சாஸ்திரங்கள்ல இருந்து தெரியுது. அண்ட் இது மக்களோட வாழ்க்கை முறை, மன்னர் எப்படி இருக்கணும், என்ன குறிக்கோள்களோட இருக்கணும், ஒரு நாடு எப்படி வழிநடத்தப்படணும், எதற்கு என்ன தண்டனைகள், இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே இந்த தர்ம சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ இந்த தர்ம சாஸ்திரா தான் ஒரு மனுஷனுக்கு அவரோட வாழ்க்கையில ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிங்களா? சோ இது விமென்க்கு கிடையாது, ஃபார் மென். ஓகேங்களா? சோ ஃபார் மென்னுக்கு வந்து அவங்களோட லைஃப்ல 4 ஸ்டேஜஸ் வந்து குறிப்பிடுது. அந்த 4 ஸ்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியா, அவங்களோட சைல்ட்ஹுட். ஓகேங்களா? அடுத்தது கிரகஸ்தா அப்படிங்கிறது ஃபேமிலி லைஃப். ஸோ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒருவர் நுழைகிறாரு இல்லைங்களா, அவரை கிரகஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. வனப்பிரஸ்தா அப்படிங்கிறது பகுதி துரத்தல், அதாவது குடும்பத்துல இருந்து ஈடுபாடு இல்லாமல் குடும்பத்தை விட்டு விலக ஆரம்பிக்கும் காலம் இந்த வனப்பிரஸ்தா அப்படிங்கிறாங்க. காடுகளுக்குள்ள நுழைஞ்சு தன்னைத்தானே கடவுளை நோக்கி வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்றது இந்த வனப்பிரஸ்தா பகுதி அப்படின்னு அழைக்கப்படுது. ஃபைனலி சந்நியாசம், முழுவதுமாக ஆசைகளை துறந்து சந்நியாசத்துல ஈடுபடுறது 4வது பகுதி அப்படின்னு அழைக்கப்படுது. இது பெண்களுக்கு அல்ல, ஆண்களுக்கு குறிப்பிடப்பட்டு இந்த தர்ம சாஸ்திரத்துல மனிதனின் வாழ்க்கை 4ஆக பிரிக்கப்படுது. ஓகேங்களா? சோ இதெல்லாம் கேள்விகள்ல கேட்டிருக்காங்க. அண்ட் ஜஸ்ட் அன் இன்ஃபோ நெக்ஸ்ட் ஒன். இதுல ஐ ஹாவ் ஷோன் யூ எந்தெந்த பிராமணாஸ் எந்தெந்த வேதங்களுக்குரியது அப்படின்ற ஒரு டேப்ல காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ பிராமணாஸ் பொறுத்தளவு ஐத்ரேய பிராமணா ரிக்வேதால இருக்குது. கௌஷிகி பிராமணா அப்படின்னு சொல்லப்படுது. தைத்ரேய பிராமணாங்கிறது யஜுர்வேதா. யஜுர்வேதாவையே 2ஆ பிரிச்சிருப்பாங்க. கிருஷ்ண யஜுர்வேதா, சுக்ல யஜுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கிருஷ்ணரை பத்தி குறிப்பிடுறது இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ண யஜுர்வேதானா வேற ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஒயிட் யஜுர்வேதா, நல்லதுக்கான சடங்குகள் அப்படிங்கிறது. சுக்ல யஜுர்வேதா பிளாக், ஆப்போசிட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான சடங்குகள் அப்படிங்கிறது. சோ இதோட பிராமணா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சதபத பிராமணா. அதே மாதிரி சாம வேதத்துக்கு நிறைய பிராமணங்கள் இருக்குது. அதர்வ வேதத்துக்கு கோபோதா அப்படின்ற ஒரு பிராமணம் தான் இருக்குது.
ஆரியங்கங்களை பொறுத்தளவு அதர்வ வேதத்துக்கு ஆரியங்கள் கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சோ எது இல்லையோ அது கேள்விகள்லாம் வரலாம். சோ இதுக்கு ஆரியங்கள் கிடையாது. சாம வேதாக்கு ஜாய்மினியா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஆரியங்கள் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு பிராமணா பெயர்ல தான் அப்படியே திருப்பி வருது. ஐத்ரேயானா ஐத்ரேயா, தைத்ரேயானா தைத்ரேயா. சரிங்களா? சோ சதபதாக்கு மட்டும் பிருகத்தாரண்யக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆரண்யக்கா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதர்வ வேதாக்கு ஆரியங்கள் கிடையாது. ஓகே. ஸோ லைட்டா டயர்டா இருப்பீங்க. வேதங்கள் பத்தியே வரிசையா வருது. நிறைய புக்ஸா இருக்கே, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு நாள் உட்காந்து வேதங்கள் பத்தி படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணும் போதும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்ச விஷயமா இருக்கும். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி ரிவிஷன் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அந்த நேம்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மெமரைஸ் ஆயிடும். ஸோ சோர்சஸ்ன்னு பார்க்கும் பொழுது வரிசையா பெயர்கள், புத்தகங்கள் அப்படிதான் வந்துட்டே இருக்கும். ஸோ லெட் அஸ் see the other sources now. சரிங்களா? ஸோ இப்ப மற்ற சோர்சஸ் வேதங்களை தவிர்த்து தனிப்பட்ட ஆசிரியர்களால் எழுதப்பட்ட நூல்கள் பத்தி பார்க்க போறோம். இவ்வளவு தூரம் வேதங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு ஆசிரியர் பேர் வந்துச்சான்னு பாத்தீங்களா? ஒரு ஆசிரியர் பேர் கூட இருக்காது. ஏன்னா பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு மக்களால உருவாக்கப்பட்டு வாய்மொழியாக மாற்றப்பட்டு பிற்காலத்துல எழுதப்பட்டது அது எல்லாமே. புராணங்கள் ஆகட்டும், ஆரியங்கள் ஆகட்டும், பிராமணங்கள் ஆகட்டும், வேதங்கள் ஆகட்டும், இது எல்லாமே வாய்மொழியாக கேட்கப்பட்டு பிற்காலத்துலதான் எழுதப்பட்டது. அதற்கு ஆசிரியர் இவர்தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய யாருமே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால ஒரு ஆசிரியர் அப்படின்னு குறிப்பிட்டு ஒருத்தர் எழுதின ஒரு நூல் தான் இந்த அஷ்டத்தியாயி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆத்தர்டு புக் அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த அஷ்டத்தியாயி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜோட கிராமர் புக். ஒண்ணுமே கிடையாது. சான்ஸ்கிரிட்ல லாங்குவேஜ்ல ஒரு கிராமர் புக் எழுதுறாங்க. பனினி அப்படின்னு சொல்லப்பட்டவர் வந்து எழுதுறாரு. சரிங்களா? சோ பனினின்றவர் எழுதுறாரு. அதனால அவர் ஃபாதர் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சரிங்களா? சோ அதாவது இந்திய மொழியியலின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. உங்களுக்கு நீங்க வேத காலம் பாத்தீங்க அப்படின்னா அது முடிகிற காலகட்டத்துல வாழ்ந்தவர் தான் இந்த பணினி அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுறாரு. அதாவது பிற்கால வேதகட்டம் முடிகிற காலகட்டம், அதே மாதிரி மகாஜனபதங்கள் உருவான காலகட்டம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்துலதான் இவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. சரிங்களா? சோ பணினி மொழியியலின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. சமஸ்கிருதத்துல இலக்கணத்தை பத்தி ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த நூலோட பெயர் தான் அஷ்டத்தியாயி. சோ அந்த அஷ்டத்தியாயி பத்தியே இன்னும் 2 பேர் வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? சோ இன்னும் 2 புக் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அஷ்டத்தியாயி எழுதியிருப்பாங்க. அதுக்கான ஒரு விளக்க நூலாக அதோட விளக்க உரை எழுதினவங்க பதஞ்சலி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு எழுத்தாளர். சரிங்களா? சோ இப்ப இது பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும். பணினி வாழ்ந்தது 6th செஞ்சுரி பிசிஇ, 6வது நூற்றாண்டு. சரிங்களா? சோ இந்த அஷ்டத்தியாயி மேல ஒரு கமெண்ட்ரி எழுதுறாங்க. மகாபாஷ்யா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நூல் எழுதப்படுது. ஒரு விளக்க உரை எழுதப்படுது. சரிங்களா? சோ இதை எழுதினவர் யாருன்னா பதஞ்சலி. இவரு யோகாவோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். சரிங்களா? சோ யோகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவர் எழுதின இன்னொரு புத்தகம் யோக சூத்திரம். சரிங்களா? சோ முழுக்க முழுக்க யோகா எப்படி பண்ணணும், எந்த அளவுக்கு அது உபயோகம் ஆகுது அப்படின்றத பத்தி குறிப்பிடுது இந்த யோக சூத்திரம். சோ பதஞ்சலி எழுதிய ஒரு நூல். இது 2nd செஞ்சுரி பிசில வந்து எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 400 வருடங்கள் கழிச்சு இது எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7th செஞ்சுரி ஏடி. சரிங்களா? சோ அவரு 6th செஞ்சுரி பிசி. ஒரு 1200 300 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரு கமெண்ட்ரி எழுதுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயதித்யா அண்ட் வாமனன். இவங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு கமெண்ட்ரி ப்ரிப்பேர் பண்றாங்க. பணினியோட ஒர்க்லயே காஷிக விருத்தி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நூல் எழுதப்படுது. இது பணினியோட சமஸ்கிருத வர இலக்கணத்தோட ஒரு விளக்க உரை. சரிங்களா? Now a question for you. ஓகேங்களா? சோ இப்ப இது வரைக்கும் இவ்வளவு படிச்சுட்டோம் இல்லைங்களா? இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் இந்த ஆன்சர் வச்சுக்கலாம். Who among the following have not written a commentary on அஷ்டத்தியாயி? கீழ்கண்டவர்களில் யார் அஷ்டத்தியாயிக்கு விளக்கம் எழுதவில்லை?
Any answers? Any answers? ஓகே, இப்பதான் நம்ம ரீசெண்டா பார்த்தோம் யார் யார் எழுதியிருக்காங்க, என்ன புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல யாரு எழுதல, விளக்கம் எழுதவில்லைன்னு கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டத்தியாயிக்கு விளக்கம் யார் எழுதல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Any other guesses? ஓகே, சோ சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதஞ்சலி விளக்கம் எழுதியிருக்கிறாரு, ஜெயாதித்யா விளக்கம் எழுதியிருக்கிறாரு, வாமனா விளக்கம் எழுதியிருக்கிறாரு, பணினி விளக்கம் எழுதல, அவர் அந்த நூலையே எழுதியிருக்கிறார். இங்க கேட்டிருக்கிறது கமெண்டரி. சரிங்களா? சோ விளக்கம். சோ இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். சோ விளக்கம் தான் கேட்டிருக்காங்க, புத்தகம் எழுதுனத கேட்கல. அஷ்டத்தியாயின்னு ஒரு நூல் இருக்கு, அதுக்கு விளக்கம் எழுதியிருக்காரான்னு கேட்டிருக்காங்க. அப்ப பணினி கண்டிப்பா விளக்கம் எழுதல, அவர் அந்த நூலையே எழுதினவர். அதுக்கான விளக்கம் தெளியலாம் அவர் எழுதல. சோ பணினி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்பாங்க. ஒரு இது படிக்கும் பொழுது நல்ல தரவா தெளிவா படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், which among the following was the oldest Veda? கீழ்கண்டவைகளில் எந்த வேதம் மிக பழமையானது? மிக பழமையான வேதா எது? Any guesses? எக்ஸாக்ட்லிங்க. ஸோ எஸ், மெனி கரெக்ட் ஆன்சர்ஸ். ரிக்வேதம் தான் மிக பழமையான வேதம். சரிங்களா? ஸோ எழுதப்பட்ட வேதங்களே ரிக்வேதம் தான் மிக பழமையான வேதம். இங்க ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். உங்களுக்கு ரிக்வேத காலகட்டம் பாத்தீங்கன்னா 1500 பிசியில இருந்து 1000 பிசிஇ அப்படின்னு சொல்லிதான் குறிப்பிடப்பட்டிருக்கும். பிற்கால வேதம் வந்து 1000 பிசியில இருந்து உங்களுக்கு 600 பிசிஇ அப்படின்னு சொல்லிதான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனா இந்த வேதங்கள் எல்லாம் வாய்மொழியாக தான் இருந்தது. கிமு 1000க்கு பிறகுதான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. சரிங்களா? சோ எழுதப்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிற்காலத்துலதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. சரிங்களா? சோ 1000க்கு பிறகுதான். அதுலயுமே முதலாக எழுதப்பட்டது, வாய்மொழியாக உருவானது இந்த ரிக்வேதம் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which among the following Veda does not have a ஆரியங்கா? பின்வரும் எந்த வேதத்தில் ஆரியங்கம் என்ற ஒரு பகுதி இல்லை? ஆரியங்கம் இல்லாத ஒரு வேதா எது? ஆரியங்கம் இல்லாத வேதா எது? எக்ஸாக்ட்லி. சோ சரியான விட நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அதர்வ வேதா. இதுக்கு ஆரியங்கள் கிடையாது. ரிக்வேதாக்கு ஆரியங்கள் இருக்குது, யஜுர்வேதாக்கு இருக்குது, சாமவேதாக்கும் இருக்குது. ஆனா அதர்வ வேதாக்கு ஆரியங்கம் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தனுர்வேதா வாஸ் அபவுட். தனுர்வேதம் எதை பற்றி விளக்குகிறது? தனுர்வேதம் எதை பற்றி விளக்குகிறது? எனி கெஸ்ஸஸ்? தனுர்வேதம் பாருங்க. சோ இங்க வந்து ஆக்சுவலா எதோட சேர்ந்ததுன்னு சொல்லி கேட்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட் ஆயிருச்சு. சரிங்களா? சோ ஆன்சர்ஸ் இஸ் டிஃபரன்ஷியேட். கொஸ்டின் மாத்தி இருக்கணும், தனுர்வேதா எதோட உபவேதா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கணும். சரிங்களா? சோ எந்த வேதத்தோட உபவேதா? தனுர்வேதா. எனி கெஸ்ஸஸ்? எனி அதர் கெஸ்ஸஸ்? ஓகே, ஸோ எஸ், எக்ஸாக்ட்லி யஜுர்வேதா. சரிங்களா? ஸோ யஜுர்வேதாவோட உபவேதா தான் தனுர்வேதா. சரிங்களா? ஸோ இது எதை பற்றி விளக்குகிறதுன்னு கேள்வி இருக்கு. அண்ட் கொஸ்டின் இஸ் ராங். தட் இஸ் வார்ஃபேர். சரிங்களா? ஸோ போர் முறையை பற்றி விளக்குவதுதான் இந்த தனுர்வேதா. போர் முறை மற்றும் விதிமுறைகள். சரிங்களா? ஸோ போரோட விதிமுறைகள் என்னென்னு சொல்லி விளக்குறதா இந்த தனுர்வேதா அப்படிங்கிறது. So now an information from our academy, that is Subramanian sir had cleared PGTRB examination with state rank. சரிங்களா? ஸோ ஸ்டேட் லெவல்ல வந்து 14th ரேங்க் வாங்கியிருக்காரு. அவரோட சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ ஏஜ் இஸ் நாட் அ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது நீங்க அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஈவன் more than 3 times he attended the examination, and with the guidance, with the proper guidance, he was able to clear at the last attempt. சரிங்களா? ஸோ இப்ப ரீசெண்டா நடந்த அட்டம்ப்ட்ல அவர் கிளியர் பண்ணி ஜாப்ல இருக்கிறாரு. ஸோ he had given an idea of, if you see his interview, you will get a clear idea எப்படி படிக்கணும் அப்படின்றத பத்திலாம் அவர் நிறைய பேசியிருப்பாரு. that link will be shared with you.
ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு லிங்க் ஷேர் ஆகும், அதை பாருங்க. ஸோ ஹி ஹேட் செட் இன் தட் இன்டர்வியூ, ஓன் ப்ரிப்பரேஷன் இஸ் குட் பட் லேர்னிங் வித் அன் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் இஸ் பெஸ்ட். ஸோ நம்ம வீட்ல இருந்தே நிறைய படிப்போம் சரிங்களா. ஸோ படிக்கும் பொழுதே நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்ப நம்ம சிலபஸ் பார்த்து படிச்சாலுமே கூட அதுல இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம படிக்கணுமான்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம் இல்லைங்களா. ஸோ அதை தான் இங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இஃப் யூ கெட் அன் கைடன்ஸ் ஸோ யூ வில் பி ஹேவிங் அ கிளியர் கட் ஐடியா, ஒரு கிளியரான ஒரு பாத் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓன் ப்ரிப்பரேஷன்னா நீங்க தான் மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், நீங்க உட்காந்து நோட்ஸ் எல்லாம் மேக் பண்ணணும். இஃப் யூ ஹாவ் அன் கைடன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகாடமி மாதிரி ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு கையில வந்துடும். படிக்கிறது ஒரு வேலை மட்டும்தான் நீங்க பண்ண போறீங்க. யூ வில் ஹாவ் எனஃப் டைம். ஸோ போதுமான அளவு நேரம் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்காது, நிறைய டெஸ்ட் உங்களால அட்டன் பண்ண முடியும், அது ரிவிஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. ஸோ இவரோட இன்டர்வியூ இட் வில் பி ஷேர்டு வித் யூ இன் வாட்ஸ்அப் குரூப், ப்ளீஸ் see that. Okay, let us get into the topic now again. So Buddhist literary sources. ஸோ அடுத்த சோர்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்திஸ்ட் லிட்ரரி சோர்சஸ், புத்த சமய இலக்கிய ஆதாரங்கள். உங்களுக்கு ஏன்ஷியன்ட் இந்தியால எதை பத்தி கேட்கிறாங்களோ இல்லையோ புத்திசம் பத்தி கண்டிப்பா ஒன்று அல்லது இரண்டு கேள்விகள் இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்க எழுதி வச்சுக்கோங்க, புத்தரை பத்தியோ புத்திசம் பத்தியோ புத்த சமய இலக்கியங்கள் பத்தியோ கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா ஏன்ஷியன்ட் இந்தியால பெருமளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த புத்த மதம். ஸோ அதுல இருந்து டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அசோகா சரிங்களா. ஸோ சிற ஏன்ஷியன்ட் இந்தியாலேயே சிறந்த மன்னர் அப்படின்னு அழைக்கப்படுற அசோகா, அவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பத்தி கேள்விகள் வரலாம். அவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு எதை பத்தி குறிப்பிடுது அப்படின்னா புத்த மதத்தை பத்தி தான் குறிப்பிடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ புத்த சமய இலக்கியங்கள் டெஃபினட்டா படிக்கணும். நீங்க எதை ஸ்கிப் பண்றீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு புத்த மதத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புத்த மதமும் சரி, புத்த மதத்தோட ஆதாரங்களும் சரி, சம்பந்தப்பட்ட குகை ஓவியங்கள் ஆகட்டும், புத்தகங்கள் ஆகட்டும், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள் ஆகட்டும், எல்லாத்த பத்தியும் ரெஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ். புத்த மதத்தோட ஹோலி புக்குன்னு சொல்லப்படுற ஒரு புத்தகம் தான் திரிபிதகா, புனித நூல் சொல்லுவோம் இல்லைங்களா. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புனித நூல் இருக்கும். இஸ்லாமியத்துக்கு குரான் மாதிரி, ஹிந்துசத்துக்கு பகவத்கீதா மாதிரி, புத்திசத்துக்கான புனித நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திரிபிதகா. ஸோ திரிபிதகா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று கூடைகள் அப்படின்னு அர்த்தம், த்ரீ பேஸ்கெட்ஸ்ன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இந்த திரிபிதகான்றது மூன்று நூல்கள் இணைந்ததை திரிபிதகான்னு குறிப்பிடுறாங்க. அந்த மூன்று நூல்களும் என்னென்னு பாத்தீங்கன்னா அபிதம்ம பிதகா, வினய பிதகா, சுத்த பிதகா சரிங்களா. ஸோ இதை மூணு பேஸ்கெட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது ஒரு புத்த மதத்துல இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது ஒரு புத்த ஞானியாக இருக்கக்கூடியவர் இந்த மூன்று பேஸ்கெட்ஸையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஸோ இதுல முக்கியமா தர்ம சக்கரம், அதாவது புத்தரோட போதனைகள் முக்கியமான ஒரு கருவாக இருக்குது இந்த புத்தகங்கள்ல சரிங்களா. இப்போ இந்த புத்தகங்கள் பத்தி பார்த்திடலாம். ஸோ இதுல வினய பிதகா அப்படிங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தினது. புத்திஸ்ட் மாங்க்ஸ் அப்படின்னா துறவிகள் இருப்பாங்க இல்லைங்களா, புத்த துறவிகளுக்கான விதிமுறைகள் பத்தி குறிப்பிடுறது வினய பிதகா. அதே மாதிரி சுத்த பிதகா அப்படிங்கிறது புத்தரோட உரைகள், அது மட்டும் நம்ம துறவிகளோட ஒழுக்கமுறை அதை பத்தி குறிப்பிடுறது சுத்த பிதகா. இந்த மூன்று பிதகங்கள்லயும் முதல்ல எழுதப்பட்டது இந்த வினய சுத்த பிதகா தான். அபிதம பிதகா உடனடியாக எழுதப்பட்டது அல்ல சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புத்தர் வந்து இறந்த உடனே ஒரு புத்திஸ்ட் கவுன்சில் வந்து கண்டக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அஜாத சத்ரு அப்படின்னு ஒரு மன்னர் இருப்பார். புத்தர் வந்து பிம்பிசாரான்னு சொல்லப்பட்ட ஹரியங்க டைனாசிட்டியை சேர்ந்த மன்னரோட சமகாலத்தவர். இந்த பிம்பிசாரரோட பையன்தான் அஜாத சத்ரு. அவரும் புத்தர் காலத்துல வாழ்ந்த ஒரு மன்னர் தான். புத்தர் இறந்த உடனே ஒரு பெரிய கவுன்சிலை வந்து ஏற்படுத்துறாங்க. ஸோ ஒரு மாநாடு மாதிரி ஒண்ணு நடத்துறாங்க. அதுல புத்தரோட போதனைகள் எல்லாம் முழுவதுமாக சேகரிக்கப்பட்டு ஒரு புத்தகமாக கொண்டு வரப்படுது. ஸோ அந்த புத்தகத்தையே ரெண்டா பிரிக்கிறாங்க, அதுதான் வினய பிதகா, சுத்த பிதகா. ஸோ முதல்ல புத்தர் இறந்ததும் அவருடைய போதனைகளாக உருவானது வினய பிதகாவும் சுத்த பிதகாவும் தான் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழிச்சு அசோகாவோட டைம் பீரியட்ல, அசோகா இருக்காரு இல்லைங்களா, த கிரேட் அப்படின்னு சொல்லுவோம், மௌரிய மன்னரான அசோகாவோட டைம் பீரியட்ல உருவானதுதான் அபிதம்ம பிடகா
சரிங்களா? சோ இப்ப அபிதம்ம பிதகா எதை பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தத்துவம் மற்றும் மனோ தத்துவம். சரிங்களா? சோ அறிவு கோட்பாடாகட்டும், உளவியல் ஆகட்டும், ஒரு மனுஷனோட வாழ்க்கை முறைகள் ஆகட்டும், அதற்கான தத்துவங்கள் பத்தி குறிப்பிடுறது அபிதம்ம பிதகா. சோ இதோட டைப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன டயகிராமேட்டிக்கல் ஸ்டடி. சரிங்களா? சோ பிதகா தான் முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிதகாலேயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ எத்தனை புத்தகங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. வினய பிதகால 5 புத்தகங்கள் இருக்குது. சுத்த பிதகால 5 கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது 5 கலெக்ஷன் சொல்லும்போது இதுக்குள்ளேயே நிறைய புத்தகங்கள் இருக்கும். சரிங்களா? சோ வெவ்வேறு புத்தகங்கள் இருக்கக்கூடியது சுத்த பிதகா மிக பெரியது. சரிங்களா? இது வந்து ரொம்ப வாஸ்டானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நிறைய ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த சுத்த பிதகால தான் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த திக்க நியாக்கா, அங்குத்தர நியாக்கா, சரிங்களா? சோ நிக்காயா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்தியாவோட வரலாற்று நிகழ்வுகளை முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிங்களா? சோ வெறும் புத்த மதம் பத்தி மட்டும் பேசல. நம்ம காலத்துல என்னெல்லாம் நடந்துச்சு, சோ அந்த நாடுகள் எப்படி இருந்தது, எத்தனை நாடுகள் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த திக்க நிக்காயா, அங்குத்தர நிக்காயால குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ புத்திஸ்ட் சோர்சஸ் எல்லாம் ஹிஸ்டாரிக்கலா ரொம்ப இம்பார்ட்டன்டான சோர்சஸ். சரிங்களா? ஸோ அடுத்தது 7 புக்ஸ். இந்த 7 புக்ஸ் வந்துட்டு அபிதம பிதகால எத்தனை புத்தகங்கள் இருக்குன்னா 7 புத்தகங்கள் இருக்கு. எல்லாமே தர்மம் மற்றும் அது மட்டும் இல்லாம தத்துவங்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய பிதகமாக இருக்குது. ஸோ இந்த பிதகாவோட இன்னொரு டயக்ராமேட்டிக்கல் ஸ்டடி. சரிங்களா? ஸோ ஃபார் கிளியர் வியூ ஐ ஹாவ் கிவன். ஓகே. ஸோ இப்போ இந்த புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் பத்தி படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு கேள்விகள் வரும். சரிங்களா? ஸோ புத்திஸ்ட் கவுன்சில் பொறுத்தளவு 4 கவுன்சில் ஏன்ஷியன் பீரியட்லயே நடந்திருக்கு. பண்டைய காலத்திலேயே 4 கவுன்சில் 4 பெரிய மாநாடுகள் வந்து நடத்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி 4 மாநாடுகள் நடந்திருக்கு. அதுல முதல் மாநாடு புத்தர் இறந்த உடனேயே ராஜகிரிஹா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடத்துல நடந்திருக்கு. ராஜகிரிஹாங்கிறது உங்களுக்கு பிற்காலத்துல சொல்லப்பட்ட ஹரியங்கா டைனாசிட்டியோட கேபிட்டலாக இருந்தது. சரிங்களா? சோ ராஜகிரிஹால நடந்தது 486 பிசில வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அஜாத சத்ரு அப்படின்ற ஒரு மன்னர் கீழே நடந்தது. இந்த மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் மகா கஷ்யப்பா அப்படின்னு சொல்லவர். சரிங்களா? சோ புத்தருக்கு அப்புறம் புத்த மதத்துக்கு தலைவராக இருந்தவர் சொல்லலாம் மகா கஷ்யப்பா. சரிங்களா? அவரோட சீடர்கள்ல ஒரு. அடுத்தது செகண்ட் கவுன்சில் பொறுத்தளவு உங்களுக்கு வைஷாலில நடந்தது. சபகாமி அப்படின்றவர் தலைமை வகிக்கிறாரு. சிசுங்கா வம்சத்தை சேர்ந்த காலசோகா அப்படின்னு சொல்லப்பட்ட மன்னருக்கு கீழே இது நடந்தது. சரிங்களா? சோ அடுத்தது 3வது கவுன்சில் பாடலிபுத்ரால நடந்தது. அசோகாவுக்கு கீழே. அசோகா புத்த மதத்தை வந்து பெருமளவுல பரப்புனாரு இல்லைங்களா? சோ அவரு ஒரு மாநாடு நடத்தினாரு பாடலிபுத்ரால. 250 பிசி மொஹாலிபுத்தா திசா அப்படின்றவருக்கு கீழே வந்து இது நடக்குது. 4வது கவுன்சில் கனிஷ்கா அப்படின்னு சொல்லப்பட்ட மன்னரால காஷ்மீர்ல நடத்தப்படுது. அந்த பிளேஸ் எக்ஸாக்டான பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா குந்தலவனா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? சோ அடுத்தது 72 ஏடில தான் இந்த ஒரு 4வது கவுன்சில் வந்து ஏற்படுத்தப்பட்டது. வசுமித்ரா அண்ட் அசோக் கோஷான்றவங்க இதுக்கு தலைமை வகிச்சிருக்காங்க. ஓகே. சோ இப்போ புத்திஸ்ட் டெக்ஸ்ட்ல இருந்து நமக்கு என்னென்னலாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்ற ஒரு சின்ன கிளான்ஸ் தான் அது. ஒரு சின்ன இன்ஃபோ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்குத்தர நிக்காயா அப்படின்னு சொல்லப்பட்ட புத்தகத்துல 16 மகா ஜனபதங்கள் இருந்ததற்கான ஆதாரம் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? சோ இது என்னென்ன மகா ஜனபதா இருந்தது, அதோட கேபிட்டல் என்ன, எந்த இடத்துல எவ்வளவு நிலப்பரப்புல இருந்தது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இந்த அங்குத்தர நிக்காயா நமக்கு குறிப்பிடுது. அதே மாதிரி ஜாதகா டெய்ல்ஸ் அப்படிங்கிறது ஹிஸ்டரி ஆஃப் ஏன்ஷியன் டைனாசிட்டிஸ் அண்ட் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த ஜாதகா அப்படிங்கிறது ஜாதக கதைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. புத்தர் வந்து ஒரே ஒரு பிறவியில வந்து புத்தராகல, அவர் அதுக்கு முன்னாடி நிறைய பிறவிகள் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுறாரு. சோ இதுக்கு முன்னாடி அவர் எத்தனை ஜென்மம் எடுத்தாரோ அந்த காலகட்டத்துல அந்த வாழ்நாள்ல அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி கதைகள் இருக்கும். அந்த கதைகள் எல்லாமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிஜமாவே கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்களோட ஆட்சியில புத்தர் வாழ்ந்த மாதிரி ஒரு கதைகளாக இருக்கும். சோ இது எதை குறிப்பிடுதுன்னா என்டையர்லி
ஏன்ஷியன்ட் இந்தியால ரொம்ப பழங்காலத்துக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்கள் பத்தின பெயர்கள் எல்லாமே நிஜமாவே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஜாதகா டெய்ல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரி. சரிங்களா? ஸோ புத்திஸ்ட் லிட்ரேச்சர்ல ஈவன் நிறைய கேவ் பெயிண்டிங்ஸ்ல உங்களுக்கு ஜாதகா டெய்ல்ஸ வந்து வரைஞ்சிருக்காங்க. புத்தரோட முந்தைய பிறவிகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாதகா டெய்ல்ஸ் புத்தரோட போதனைகள் கிடையாது. அது முந்தைய பிறவிகளை பத்தியது. சரிங்களா? அடுத்தது மகாவம்சா தீபவம்சான்னு சொல்லப்படுற ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய சிலோன் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. சரிங்களா? ஸோ மகாவம்சா தீபவம்சா சிலோன் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய டைனாசிட்டிஸ் பத்திலாம் ஸ்ரீலங்கால இருந்து மென்ஷன் பண்றாங்க. ஈவன் அசோகா அவரோட மகன் மற்றும் மகளை வந்து அனுப்பிச்சிருப்பாரு ஸ்ரீலங்காக்கு. சரிங்களா? ஸோ புத்த மதத்தை பரப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காண்டி அவரோட மகனையும் மகளையும் அமைச்சிருப்பாங்க. அவங்களோட பெயர்கள் முதற்கொண்டு இந்த சிலோன் கிரானிக்கல்ஸ்ல குறிப்பிடப்படுது. இந்தியால புத்தர் பிறந்தப்பையும் அதுக்கப்புறம் பிற்கால கட்டத்திலையும் புத்த மதம் பரவும் பொழுது என்னென்ன டைனாசிட்டி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஈவன் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்களோட பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்க. சரிங்களா? ஸோ சிலோன்ல ஆக்சுவலா இந்தியாலேயே கிடையாது. ஸோ சிலோன்ல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது இந்தியாவை பத்தின இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு மகாவம்சாலையும் தீபவம்சாலையும் கிடைக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்கால ஃபாலோ பண்ண ஒரு புத்திசம் அண்ட் ஆர்டரை வந்து தேரகாடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த தேரகாடால விமென்ஸ வந்து மாங்ஸா நன்ஸா அலோவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பெண் துறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்ஸ்னா பெண் துறவிகள் அப்படிம்பாங்க. இந்த பெண் துறவிகளுக்கான விதிமுறையாக தேரிகாதா அப்படின்றது இருக்கு. சோ இதையே நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, புத்திசம் வந்து எந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு மரியாதையான வாழ்வையும், சோ ரியல் சிச்சுவேஷன் எப்படி இருந்தது, பெண்களோட வாழ்க்கை முறை எப்படி மாற்றப்பட்டது அப்படின்றத பத்தி எல்லாம் குறிப்பிடுது. ஆக்சுவலா புத்திசம் வந்து வேதிக் ரிலிஜியன்ல இருந்த நிறைய சப்ரஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஈக்குவாலிட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு ரிலிஜியனா உருவாச்சு. சரிங்களா? சோ வேதிக் ரிலிஜியன் டைம் பீரியட்லயே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பெண்கள் வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணப்பட்டு பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்குள்ள இருப்பாங்க. அப்படி இருந்த பெண்களை மீட்டெடுத்து அவர்கள் வந்து புத்திசத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மரியாதையான வாழ்வு வாழ்ந்தார்கள் அப்படின்னு குறிப்பிடுது. சோ இது மொத்தமாக பண்டைய காலத்துல பெண்களோட வாழ்க்கை முறையை பத்தி பெரிய அளவுல பேசக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஷரிய பிதகா. இது அந்த ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய தேரவாட புத்திசம் இருக்கு இல்லைங்களா? தேரவாதா அப்படிங்கிறது ஸ்ரீலங்கால ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு புத்திசம். சோ அதை பத்தின டிசிப்ளின் பத்தி பேசுது. சரிங்களா? சோ அதுல எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி பேசுது. அதுக்கப்புறம் 4வது கவுன்சில தலைமை எடுத்த அசோகோஷா புத்த சரிதா அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். சரிங்களா? சோ அது எதுல எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் மொழியில எழுதியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு திரிபிதகா ஆகட்டும், அங்குத்தர நிக்காய ஆகட்டும், ஜாதகா டெய்ல்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு மேக்சிமம் பாலி லாங்குவேஜ்னு சொல்லப்பட்ட ஒரு மொழியில தான் எழுதப்பட்டது. பாலி மொழியில தான் எழுதப்பட்டது. சரிங்களா? சோ பாலி மொழி தான் புத்திசத்தை பரப்புவதற்கான ஒரு மொழியாகவே முதல்ல இருந்துச்சு. பிற்காலத்துலதான் அந்த மொழி மாற்றப்பட்டு ஒவ்வொரு ரீஜன்லயும் என்னென்ன பேசுறாங்களோ அந்த மொழியிலேயே நம்ம வந்து புத்திசத்தை பரப்பலாம் அப்படின்னு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. சோ திரிபிதகா உருவானது பாலி மொழியில. முதல் முறையா புத்தரோட வாழ்க்கை முறை சான்ஸ்கிரிட்ல எழுதுனது அசோகோஷா தான். சரிங்களா? ஓகே. Now a question for you. In which Buddhist council Abhidhamma Pitaka was written? அபிதம்ம பிதகா எந்த சபையில் பௌத்த சபையில் எழுதப்பட்டது? ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஆர் ஃபோர்த்? அபிதம்ம பிதகா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோகாவோட டைம் பீரியட்ல வந்து எழுதப்பட்டது. சரிங்களா? ஸோ அசோகர் எப்ப மன்னரா இருந்தாரோ அப்ப எழுதப்பட்டது. அப்ப எந்த கவுன்சிலாக இருக்கும்? கரெக்ட் ஆன்சர் தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில். சரிங்களா? ஸோ 3வது புத்திஸ்ட் கவுன்சில்ல தான் வந்து இது உருவாயிருக்கும். 4வது புத்திஸ்ட் கவுன்சில்ல புத்த மதம் 2ஆ பிரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ மகாயானா ஹீனயானா அப்படின்னு 2ஆ புத்திசம் பிரிஞ்சதுக்கான ஒரு சிக்னிபிகண்டான ஈவென்ட் இந்த 4வது கவுன்சில்ல நடக்கும்.
3வது கவுன்சில்ல தான் அபிதம பிதகா வந்து எழுதப்பட்டது. சரிங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துட வேண்டாம். புத்திஸ்ட் கவுன்சில் அண்ட் புத்திஸ்ட் சோர்சஸ் பத்தி கண்டிப்பா கேள்விகள் வரும். ஓகேங்களா? சோ அடுத்த கேள்வி, தேரவாத புத்திசம் வாஸ் பிராக்டிஸ்ட் இன், தேரவாத பௌத்தம் எங்கு கடைபிடிக்கப்பட்டது? எப்பயுமே வந்து இங்க அந்த ஒரு புத்திசம் தான் ஃபாலோ பண்றாங்க அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல. த ஒரிஜினல் புத்திஸ்ட் பிராக்டிசஸ்ன்னு சொல்லலாம். நிஜமாகவே புத்திசம் உருவான காலகட்டத்துல என்ன வாழ்க்கை முறை இருந்ததோ, என்ன சடங்குகள் இருந்ததோ, வழிபாடுகள் இருந்ததோ, அதை இன்னுமே பிராக்டிஸ் பண்றாங்க இந்த டைப் ஆஃப் புத்திசத்துல. So which country is following Theravada Buddhism? எக்ஸாக்ட்லிங்க, சரியான விடை சிலோன். சரிங்களா? சோ ஸ்ரீலங்கால தான் இந்த தேரவாத புத்திசம் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டது. ஓகே. சோ இப்ப சமண சமயத்தோட லிட்ரரி சோர்சஸ்குள்ள போயிடலாம். சமண சமயம் ஜெயினிசம் வந்து புத்திசம் எப்ப உருவாச்சோ சம காலத்துல உருவானதுதான் சமண சமயம் இல்லைங்களா? சோ மகாவீரரும் அதே காலகட்டத்துலதான் வாழ்ந்தவர். சமண சமயத்தை பொறுத்தளவு 2 கவுன்சில் வந்து நடந்தது. சரிங்களா? சோ 299 பிசில ஒரு கவுன்சிலும் 512ல ஒரு கவுன்சிலும் வந்து நடந்தது. பாடலிபுத்ரால முதல் கவுன்சில் ஸ்தூலபத்ரா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு துறவிக்கு கீழே நடந்தது. 2வது கவுன்சில் உங்களுக்கு வல்லபேர்ல நடந்தது. இது கேள்விகள்ல கேட்டிருக்காங்க. 2வது கவுன்சில் எங்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ப்ரிசைடட் பை தேவரட்டி ஷமஸ்ரமானா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு துறவிக்கு கீழே நடந்தது. சரிங்களா? இப்ப ஜெயின் டெக்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்கா, உபங்கா, மூலசூத்ரா, பிராக்கிர்னா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற நூல்களாதான் இருந்தது. அங்கா அப்படிங்கிறது உங்களுக்கு திரிபிதகா மாதிரி மேல இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் மாதிரி, அதுக்குள்ள வர்றதுதான் இந்த உபாங்கா அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அங்கா ஒரு பெரிய நூலாக இருக்கும், மெயின் நூலாக இருக்கும். இவங்களோட ஹோலி புக்குங்கிறது அங்கங்கள் தான். சரிங்களா? சோ இந்த சூத்திரங்களை வந்து அகம் சூத்ரா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரிங்களா? சோ இதுல இருக்கிற பாடல்களை அகம் சூத்ரா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஜெயினிசத்துல அங்கங்கள் முக்கிய நூலாக இருக்குது, அதுல உபங்கங்கள் இருக்குது, அது கீழே மூலசூத்ராசும் பிராக்கிர்ணம் சொல்லப்பட்ட விஷயங்களும் இருக்குது. சோ அங்கங்கள் மொத்தமா எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா 12 அங்கங்கள் இருக்கு. எல்லா பேரும் நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, 12 அங்கங்கள் இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ ஜெயின் அகம் இல்லைன்னா அகம் சூத்ரா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க மெயின் நூல. அண்ட் அதுல வந்து 12 அங்கங்கள் இருக்குது. சரிங்களா? சோ இந்த 12 அங்கங்கள் கீழேயும் ஒவ்வொரு உபங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு உபங்கங்கள் வரும். சரிங்களா? சோ இதுல மகாவீரரோட டிசைபிள்ஸ கணதாராஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? கணதாராஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அவங்களால எழுதப்பட்டதுதான் இந்த ஜெயின் அகம், சமண அகம் அல்லது ஆகம சூத்திரங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு நூல். சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேட சூத்ராஸ்ன்னு சொல்லப்பட்டது, துறவிகளோட வாழ்க்கை முறை பத்தினது. அண்ட் மூல சூத்ராஸ்ன்றது 4 தான் இருக்குது. சரிங்களா? சோ 4 மூல சூத்ராஸ் வேறு. சோ இது எதை பத்தி குறிப்பிடுது அப்படின்னா இதுவும் துறவிகளோட வாழ்க்கையை பத்தி தான் குறிப்பிடுது. அண்ட் 2 சுலிக்க சூத்ராஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது, அங்கங்களோட அர்த்தங்கள் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ என்னென்ன வார்த்தைகள் என்னென்ன அர்த்தங்களோட இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான ஒரு ஆத்தர் அப்படின்னு சொல்லலாம், ஹேமச்சந்திரா. இவர் சமண மதத்தை சார்ந்த ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு சமண துறவி ஆக்சுவலா. சரிங்களா? சோ ஒரு சமண துறவியாக இருந்தவர். நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அதுல நிறைய ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல முதல் புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா யோக சாஸ்திரம். ஸோ இந்த யோக சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களோட அசட்டிக் லைஃப், சரிங்களா, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், ஸோ ஞானம் பெற்று சந்நியாசம் எப்படி அடையணும் அப்படின்றத பத்தி குறிப்பிடுது. சமண மதத்துல ஒரு துறவி வாழ்க்கையை எப்படி அவங்க வாழணும்ன்றத பத்தி குறிப்பிடுது. சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டிருக்கு. யோக சாஸ்திரம் சான்ஸ்கிரிட். இதுல இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், யோக சாஸ்திரா அப்படிங்கிறது பதஞ்சலி எழுதின ஒரு நூலும் கூட. பதஞ்சலியும் இதே பெயர்ல எழுதியிருப்பாரு. ஆனா இது சந்நியாச வாழ்க்கை முறை பத்தினது இல்ல, யோகத்தை பற்றியது. சரிங்களா? யோகான்னு சொல்லப்பட்ட தனி டிசிப்ளின் பத்தினது.
ஸோ யோகா மூலமா நீங்க எப்படி வந்து ஞானத்தை அடையலாம்ன்றதுதான் பதஞ்சலியோட யோக சாஸ்திரம். இங்க ஹேமச்சந்திரா எழுதின யோக சாஸ்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமண மதத்தை தழுவி நீங்கள் எப்படி துறவி ஆகலான்றது. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பதஞ்சலி எழுதினது யோக சாஸ்திரம், யோகாவை பத்தியது. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சலக்க புருஷா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நூல். 63 கலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பத்தி பேசுறது. சரிங்களா, ஸோ ஹாஃப் டைம் சைக்கிள் பத்தி பேசுது. அண்ட் பரிஷ்ட பர்பன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. எல்லா சமண துறவிகளும் ஆசிரியர்கள் பத்தியும் அவங்களோட வரலாறு பத்தியும் இதுல குறிப்பிடுது. அதாவது தீர்த்தங்கரர்கள், சமண மதத்தோட மத தலைவர்களை தீர்த்தங்கரர்கள்னு சொல்லுவோம். அவங்கள பத்தின வரலாறை குறிப்பிடுது இந்த பரிஷ்ட பர்பன். அதுக்கப்புறம் அருகநிதி அப்படின்னு சொல்லப்பட்ட இன்னொரு புத்தகம் இருக்குது. இதுவும் சமண மதத்தை தழுவி ஒரு அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி குறிப்பிடுது. சரிங்களா, சோ அண்ட் இவர் இருந்த கோர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல இருக்கக்கூடிய ஜெயசிம்மா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மன்னரோட அவையில அவை புலவரா இருந்திருக்காரு. சமண துறவியாவும் இருந்து ஒரு மன்னரின் அவையிலையும் இருந்து இவ்வளவு புத்தகங்கள் வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. சரிங்களா, சோ ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரியில முக்கியமான புத்தகங்கள் இதெல்லாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் லிட்ரரி சோர்சஸ். இதுவரை மதம் சார்ந்த ரிலிஜியஸ் சோர்சஸ் பார்த்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் டைமா எந்த ஒரு மதமும் இல்ல, மதம் சாராத சோர்சஸ் எல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா, சோ மதத்தை பத்தி பேச போறது இல்ல, மக்களை பத்தியும் மன்னர்கள் பத்தியும் பேச போறோம். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தட். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் புத்தகம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அர்த்த சாஸ்திரா. சோ இது ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம், நம்ம ஜஸ்ட் புக் நேம்ஸ் அதுக்கப்புறம் அதோட விளக்கம் டக்கு டக்குன்னு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அர்த்த சாஸ்திரா சாணக்கியா அல்லது கௌடில்யா அப்படின்னு அழைக்கப்பட்ட சந்திரகுப்த மௌரியரோட கோர்ட்ல இருந்த பிரதான மந்திரியால எழுதப்பட்டது. ஸோ மௌரிய ஆட்சி காலத்துல அந்த பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஆகட்டும், நிர்வாகம் ஆகட்டும், எப்படி நடந்தது, ஒரு மன்னன் எப்படி இருக்கணும்ன்ற வழிமுறைகள், ஒரு நாடு எப்படி வழிநடத்தப்படணும்ன்ற நெறிமுறைகள் எல்லாமே வந்து இந்த அர்த்த சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய சோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மக்களோட எக்கனாமிக்கல், அதாவது எத்தனை சதவீதம் வரி இருக்கணும், என்ன காலகட்டத்துல வரி வசூலிக்கணும் வசூலிக்க கூடாதுன்னு கூட விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சரிங்களா, சோ ஒரு மன்னரானவர் மக்களுக்காக தான் நீ மன்னரா இருக்க, ஒரு பஞ்சம் ஏற்படுதுன்னா வரி வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே நேரம் கருவூலம் காலியானா அந்த கருவூலத்தை நிரப்புவதற்கு மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறதா சொல்லப்பட்ட விஷயமும் இருக்கு. ஸோ அர்த்த சாஸ்திரம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நூலுன்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ ஃபார் த ரூல், யாராவது அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வந்து நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு நூலுன்னு சொல்லலாம் அதுக்கெல்லாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். இண்டிகா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நூல் மெகஸ்தனிஸால எழுதப்பட்டது. இந்த மெகஸ்தனிஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் கோர்ட்டுக்கு வந்த ஒரு கிரேக்க எழுத்தாளர். சரிங்களா, சோ கிரேக்க நாட்டை சார்ந்தவர், ஃபாரினர் ஆக்சுவலா. அவரு சந்திரகுப்த மௌரியரோட கோர்ட்டுக்கு வராரு, ஃபுல்லா மௌரியனை பேர் ஃபுல்லா சுத்தி பாக்குறாரு, இந்தியாவை பத்தி எழுதுறாரு. சரி, இந்த இண்டிகா நமக்கு புக்காவே கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா கிடையாது. அர்த்த சாஸ்திரம் நமக்கு புத்தகமாக ஒரிஜினல் மெட்டீரியல் சில விஷயங்கள்ல நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இண்டிகா சுத்தமாக அழிஞ்சு போச்சு. பிற்காலத்துல இருந்த கிரேக்க எழுத்தாளர்கள் மெகஸ்தனிஸ் இந்தியாவை பற்றி கூறினான்னு சொல்லி மேற்கோள் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மேற்கோள்கள் மூலமா நம்ம மெகஸ்தனிஸ் இந்தியால என்னென்னலாம் பார்த்தாரு அப்படின்றத பத்தி நம்ம கேதர் பண்ண முடியுது. ஸோ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இங்க இருந்து கிரேக்க எழுத்தாளர்கள் எழுதின விஷயத்தை எடுத்து அதை ட்ரேஸ் பண்ணி இந்தியா பத்தி நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் வாட் ஹிஸ்டரி இஸ் ஆல் அபவுட். ஸோ இங்க மெகஸ்தனிஸ் இந்தியாவுக்கு வந்து எழுதினது, அந்த நூலோட பெயர் இண்டிகா. சரிங்களா, ஸோ அடுத்தது சந்த் சூத்ரா. நம்ம கல்ப சூத்ரா பார்க்கும் பொழுதே பார்த்தோம். பிங்களா அப்படின்னு சொல்லப்பட்டவர் சந்த் சூத்ரான்னு தனிப்பட்ட ஒரு புத்தகமே எழுதுறாரு. அதுல கான்செப்ட் ஆஃப் ஜீரோ வந்து குறிப்பிடப்படுது, அதை சூன்யா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அடுத்தது நாத்திய சாஸ்திரா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சாஸ்திரம் இருக்குது, பாரத முனின்னு சொல்லப்பட்டவரால் எழுதப்படுது. டான்ஸ் ஒர்க், அதாவது ஆர்ட் ஆகட்டும், நாடக நடன கலைகள் பத்தின ஒரு நூல் நாட்டிய சாஸ்திரா. அந்த பேர்லயே நமக்கு தெரியும், நாட்டியம் அப்படிங்கும் பொழுதே தெரியும், நடனம் மற்றும் நாடகம் பத்தின ஒரு நூல். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம், காளிதாசா அப்படின்றவர். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அந்த முக்கியமான புத்தகங்கள் எல்லாம் பார்த்திடலாம் வரலாறு சம்பந்தப்பட்டு.
மாளவி காக்னி மித்ரம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் எழுதுறாரு. சரிங்களா? சோ இதை நீங்க எப்படி பிரிச்சு படிக்கலாம்னா, மாளவி மாளவி அக்னிமித்ரன் அப்படின்னு சொல்லி படிங்க. ஏன் அப்படின்னா அக்னிமித்ரான்னு சொல்லப்பட்ட ஒரு மன்னரோட வாழ்க்கையை பத்தி இது குறிப்பிடுது. சரிங்களா? சோ அவரோட லவ் லைஃப் பத்தி குறிப்பிட்டிருக்கும். சோ அதனால இந்த மாளவிகா அக்னிமித்ரம் அப்படின்னு சொல்றாங்க. காளிதாசரால எழுதப்பட்டது. சரிங்களா? சோ அடுத்தது அபிஜன சாகுந்தலம். இப்ப கூட ரீசெண்டா சமந்தா நடிச்ச ஒரு படம்லாம் வந்துச்சு இல்லைங்களா? சாகுந்தலம் சொல்லிட்டு நிறைய பார்த்திருப்பீங்க. சோ அந்த ஒரு டிராமாவை எழுதினவரும் காளிதாசவம். சரிங்களா? சோ காளிதாசர் எழுதினது துஷ்யந்த் சாகுந்தலா பத்தின லவ் ஸ்டோரி அது. சோ அதுவும் இவர் தான் எழுதியிருப்பாரு. விக்ரமோர் வசியம் அப்படின்னு சொல்லப்பட்ட இன்னொரு புத்தகமும் எழுதியிருக்கிறாரு. இது வேதிக் லவ் ஸ்டோரி என கிங் குருவரா அண்ட் அப்சரா. அப்சரான்றது வந்து தேவலோக கன்னிகள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு மன்னருக்கும் இடைப்பட்ட ஒரு காதல் கதையை பத்தி குறிப்பிடுவது இந்த விக்ரமோர் வசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் லா அண்ட் ஸ்டேட் கிராஃப்ட். சரிங்களா? சோ ஆட்சியை பத்தி குறிப்பிடக்கூடிய நூல்கள்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதிங்கிறது மனு தர்மம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். இந்த மனு தர்மம் இந்த சமயத்துல இந்து மதத்துல எப்படியெல்லாம் தர்மம் நிலைநாட்டப்படணும் அப்படின்றத பத்தி குறிப்பிடுது. சரிங்களா? சோ அடுத்தது கமண்டகத்தால் கமண்டகா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஆள எழுதப்பட்ட நீதி சாஸ்திரா. சரிங்களா? சோ அதுதான் நீதி சதா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா அது நீதி சாஸ்திரான்னு சொல்லி நீங்க படிக்கலாம். சரிங்களா? இவரு இந்த கமண்டகா யாருன்னு பாத்தீங்கன்னா சாணக்கியர் இருப்பாரு இல்லைங்களா? சாணக்கியரோட சீடர். சரிங்களா? சோ அவரோட கூட இருந்தவர் தான் இந்த கமண்டகர். அதனால இவரு என்ன பண்றாரு அப்படின்னா அர்த்த சாஸ்திரா மாதிரி ஒரு நூல் எழுதுறாரு. ஒரு பாலிட்டி எப்படி இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு மன்னர் எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி அரசியல் மற்றும் ஆட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நூலை எழுதுறாரு. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் நூல்கள் மறுபடியும் அதேதான். மெகஸ்தனிஸோட இண்டிகா, பானபட்டாவோட ஹர்ஷ சரிதா. சரிங்களா? சோ ஹர்ஷர் வந்துட்டு ரொம்ப பிற்காலத்துல, அதாவது அரௌண்ட் 6th செஞ்சுரியில வந்து ரூல் பண்ணவர். சரிங்களா? 6th செஞ்சுரி ஏடில ரூல் பண்ணவர். அவரோட லைஃப் ஸ்டோரிய பத்தி எழுதியிருப்பாரு பானாபட்டா. சரிங்களா? சோ ஹி இஸ் எம்பரர் ஆஃப் வர்த்தனா டைனாசிட்டி. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், விக்ரமங்க தேவ சரிதா அப்படிங்கிறது பெல்ஹானா அப்படின்னு சொல்லப்பட்டவரால் எழுதப்பட்டது. இது முழுக்க முழுக்க விக்ரமாதித்யன், 6ஆம் விக்ரமாதித்யன் சொல்லப்பட்ட ஒரு மன்னரோட லைஃப் ஸ்டோரிய பத்தி சொல்லுது. சரிங்களா? சோ இவர் இந்த டைனாசிட்டியை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா சாளுக்கிய டைனாசிட்டியை சார்ந்தவர். சோ என்ன நூல், யாரு எழுதுனாங்க, யார பத்தி குறிப்பிடுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லிரிக் பொயட்ரி. சரிங்களா? சோ ஒரு கவிதை பாடலாக இருக்கக்கூடியதெல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா அகைன் காளிதாசரோட ரகுவம்சா அப்படின்னு சொல்லப்படுறது. ரகு டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மகாபாரதத்துல கிருஷ்ணரும் சரி, ராமாயணத்துல வந்த இந்த ராமரோட அவதாரமும் சரி, இந்த ரகு அப்படின்னு சொல்லப்பட்ட டைனாசிட்டி வம்சம் வழியாக வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுறாங்க. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு வரலாற்று இன்ஃபர்மேஷன்ஸ கொடுக்கக்கூடியது ரகுவம்சா. அதுக்கப்புறம் நரிஷத் சரிதாங்கிறது ஸ்ரீஹர்ஷாவால எழுதப்பட்டது. நல தமயந்தி கதைன்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதை எழுதுனது ஸ்ரீஹர்ஷா அப்படின்னு சொல்லப்பட்டவர். சரிங்களா? சோ நாய்ஷத் சரிதா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு நூல். அடுத்தது காளிதாசரோட மேகதூதம் அப்படின்ற ஒரு நூல். இதுவும் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சோ அடுத்தது அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் ரைட்டர் வந்து பத்ரிஹரி அப்படின்னு சொல்லப்பட்டவர். சரிங்களா? சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரும் அதே மாதிரி சேம் டைப்ல தான் புத்தகங்கள் எழுதிக்கிறாரு. இது எல்லாமே குப்தர்கள் காலகட்டத்துல எழுதப்பட்ட நூல்கள். சோ நூல்கள் பெயர்கள் எல்லாம் ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதுல கீத கோவிந்தான்றது ஜெயதேவாவால எழுதப்பட்டது. சரிங்களா? சோ ஜெயதேவா அப்படின்றவரு கீத கோவிந்தா அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாரு. ஜெயதேவா குப்தர் காலத்துல இல்ல, இன்னும் கொஞ்சம் பிற்காலத்துல வருவாங்க. சோ மறுபடியும் அதே விஷயங்கள் தான் நாடகமாக இருந்தது. இந்த மாளவி காக்னி மித்ரம், விக்ரமோஷவியம், அபிஜன சாகுந்தலம் எல்லாமே. சரிங்களா? சோ இதெல்லாம் நாடக டைப்ல வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இது நாடக நூலான ஒரு கேள்வி கேட்டா அதுல நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும்ன்றதுக்காண்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் பாஷான்னு சொல்லப்பட்டவர் ஸ்வப்ன வாசவ தத்தா அப்படின்ற ஒரு நூல் எழுதுறாரு. சரிங்களா? அதே மாதிரி மட்ட விலாச புராணா அப்படின்றது
மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மனால எழுதப்பட்டது. சரிங்களா? சோ பிரகாசனம், மத்த விலாச பிரகாசனம்ன்றது இவரால எழுதப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு பிளே தான். சரிங்களா? இதுவும் ஒரு நாடக நூல் தான். இவர் பல்லவ மன்னராக இருந்தவர். அவரே எழுதுனால இது ரொம்ப முக்கியமானது. ஹர்ஷவர்த்தனான்னு சொல்லப்பட்ட ஒரு மன்னரால எழுதப்பட்ட 3 நூல்கள்லாம் இந்த ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. இது அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. மன்னர்களால எழுதப்பட்ட நூல்கள் இதெல்லாம். ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, மத்த விலாச பிரகாசனா எல்லாமே. சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் கண்டினியூஸ்லி எல்லா சோர்சஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ வி வில் சி டுடே ஆல்மோஸ்ட் டைம். ஸோ சயின்ஸ் அண்ட் மெடிசன் பத்தி மட்டும் நம்ம பார்த்துடலாம். சரக் சம்ஹிதா அப்படின்னு சொல்லப்பட்ட மருத்துவத்தை பற்றிய ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கு. சரகா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு எழுத்தாளரால எழுதப்பட்டது. ஹஸ்தாயுர் வேதம் அப்படிங்கிறது யானைகளுக்கு செய்யப்பட்ட ஒரு மருத்துவம் பற்றி குறிப்பிடுது. சரிங்களா? ஸோ ஹஸ்தாயுர் வேதம் அப்படின்ற ஒரு நூல். தன்வந்திரியோட நிகண்டு அப்படிங்கிறது தாவரங்களை பத்தி ஆயுர்வேதம் பத்தியும் குறிப்பிடுது. வராகி மிகிரரோட பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிறது வானியல் பத்தி, அஸ்ட்ரானமி சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பத்தி குறிப்பிடுது. அதுக்கப்புறம் ஆரியபட்டாவோட சூரிய சித்தாந்திகா, ஆரியபாட்டியா அப்படின்னு சொல்லப்பட்ட 2 நூல்கள் இருக்கு. இதுல ஆரியபாட்டியா உங்களுக்கு வானியல் பற்றியும், சூரிய சித்தாந்திகா கணிதம் மற்றும் வானியல் பற்றியும் குறிப்பிடுது. சரிங்களா? சோ அடுத்தது பாஸ்கராச்சாரியாரின் சித்தாந்த சிரோமணி, இதுவும் கணிதம் மற்றும் வானியல் பற்றி குறிப்பிடுகிறது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் ஃபாரின் டிராவலர்ஸ் பொறுத்தளவு ஹியூன்ஸ் வாங்குன்னு சொல்லப்பட்டவர் சியூகி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சைனீஸ் புத்திஸ்ட் மாங்க் 7th செஞ்சுரியில இந்தியாவுக்கு வந்தவர். சரிங்களா? ஸோ ஹர்ஷவர்தனா டைம் பீரியட்ல வந்து வந்தவர். அண்ட் ஃபாகியான்னு சொல்லப்பட்டவர், அவரும் 4th செஞ்சுரியில இந்தியாவுக்கு டிராவல் பண்ணவர். சரிங்களா? ஸோ ஃபாகோகி அப்படின்றது அவர் எழுதிய புத்தகம், ஃபாகியான் எழுதிய புத்தகம். அதுக்கு அர்த்தம் வந்து ஃபாகியானின் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் வரும். சைனீஸ்ல தே ஹேட் கிவன் த நேம். ஓகேங்களா? Okay, so all other things we will see tomorrow. And let us come to the end of the session. 2 questions உங்களுக்காக. So ancient இந்தியால ஜீரோ பத்தி மென்ஷன் பண்ற ஒரு நூல் எது? கான்செப்ட் ஆஃப் ஜீரோவை மென்ஷன் பண்ண வெரி ஏர்லியஸ்ட் டெக்ஸ்ட் எது? Any guesses? Any other guesses? Okay, exactly. So many right answer. சந்த் சுத்ரா. சரிங்களா? ஸோ சந்த் சுத்ரா தான் ஏன்ஷியன்ட் டைம் பீரியட்ல முதல் முறையாக கான்செப்ட் ஆஃப் ஜீரோவை மென்ஷன் பண்ண ஒரு நூல். சரிங்களா? ஆரியபாட்டியால மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே சந்த் சூத்ரால குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? Who was a Jain scholar wrote யோக சூத்ரா? யோக சூத்திரம் இல்லைன்னா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சமண நூலை எழுதியவர் யார்? எக்ஸாக்ட்லி கரெக்டுங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹேமச்சந்திரா. சரிங்களா? ஸோ ஹேமச்சந்திரா தான் சரியான விடை. இதுல பதஞ்சலியும் யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. ஆனா அது முழுக்க முழுக்க யோகாவை பற்றியது. ஹேமச்சந்திரா சமண நூலை எழுதியிருப்பாரு. சரிங்களா? சோ இங்க ஜெயின் ஸ்காலர் கொடுத்துட்டாங்க, பதஞ்சலி ஜெயின் ஸ்காலர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் நம்ம டுமாரோ பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த கிளாஸ், if you have any doubts, you can ask. And we also provide this type of guidance and sources for you. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே அவைலபிளா இருக்கு. ஸோ வாண்ட் டு ஜாயின், யூ கேன் ஜாயின். த நம்பர் இஸ் கிவன். சரிங்களா? ஸோ நம்பர் இந்த வீடியோவோட இணைக்கப்படும். யூ கேன் ரெஃபர் தட் அண்ட் கான்டாக்ட் அவர் அகாடமி. If you need guidance, please let us know. Any doubts now?
உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். If no doubts, we will close the class. ஸோ ஆல்மோஸ்ட் எழுத்து சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாமே ஏன்ஷியன்ட் இந்தியாவோட எழுதப்பட்ட ஆதாரங்கள். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ மேம் will ask and share. Any other doubts? Okay, thank you. Thank you, Sangeeta ma'am. No doubts, very clear. Hope everyone got a clear idea. ஓகே, தேங்க்யூ ஆல். நன்றி அனைவருக்கும். நல்லா படிங்க. ஸோ இந்த வருடம் உங்களுக்கானதுன்னு சொல்லி நினைச்சு படிங்க. கண்டிப்பா நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல். கோபால்சாமி சார், திஸ் இஸ் நாட் அ டிஎன் புக் லெசன். இது தமிழ்நாடு புக் லெசன்ல இருக்காது. ஒவ்வொரு லெசன்லயும் அங்கங்க டீடைல்ஸ் இருக்கும். ஆக்சுவலா இது ரெஃபர்டு ஃப்ரம் ஆத்தர்ட் புக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே படிச்சுட்டு ரெடி ஆகாதீங்க. ஸோ ஆத்தர்ட் புக்ஸ் நிறைய படிங்க. பிஜிடி அரபிங்கும் பொழுது கொஞ்சம் ஹை லெவலா இருக்கும். ஓகே, சுபா ரமேஷ் மேம். எஸ் மேம், கிளாஸஸ் ஃபார் 2 hours டிஸ்கஷன் ஆர் எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான டைம் வேணும் இல்லையா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல். ஹவு டு டவுன்லோட் கொஸ்டின்ஸ்? மேம் யூ கேனாட் டவுன்லோட். இளவரசி மேம், யூ ஹாவ் டு நீங்க அட்டன் தான் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ கூகுள் ஃபார்ம்ஸ்ல உங்களுக்கு வரும், நீங்க அட்டன் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு நம்பர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி கேளுங்க, உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேங்க. ஸோ நன்றி அனைவருக்கும். ஹாவ் அ கிரேட் டே.